அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நேரலை லண்டன் வாழ் கொள்கை சகோதரர்கள் அங்குள்ள பொறுப்பாளர்கள் வழியாக அனுப்பியிருக்கின்ற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளிக்கிறோம். முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால், இங்கு வெயில் காலத்தில் சுபுகு 2:30 மணிக்கு ஆரம்பித்து 4:50க்கு முடிந்து விடுகிறது கோடை காலத்தில். அதே போல் இஷா 10:45க்கு ஆரம்பிக்கிறது. லண்டனில் சொல்கிறார், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் குழந்தைகள் தொழுவது சிரமமாக இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்கள் பிள்ளைகளை எழுப்பி தொழ வைப்பதும் கஷ்டமாக இருக்கிறது. அப்படின்றதுனால பெரியவர்கள் முயற்சி செய்து தொழுது விடுகிறார்கள். பிள்ளைகள் வேலைக்கு செல்பவர்கள் என்ன செய்வது கேட்குறார். அதாவது உலகத்தில் ஒரு அதிகமான பகுதிகளில் இரவு பகல் ஏறக்குறைய ஓரளவுக்கு சரியான நேரத்தில் இருக்கும். இரவு 12, பகல் 12 அல்லது இரவு 13, பகல் 11 இந்த 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே இருந்துச்சின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு குழப்பம் வராது. ஆனால் அந்த லண்டனில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது கோடை காலத்தில் சூரியன் 4:43க்கெலாம் உதயமாயிரும். அதாவது 4:43க்கு சுபகுத்து முடிஞ்சிடும். அப்போ 4:45க்கே சூரியன் உதயமாயிட்டு மறைகிறதுக்கு என்ன ஆகுன்னு கேட்டால் 9:21க்கு தான் சூரியன் கோடை காலத்தில் லண்டனில் மறையும். அதாவது 4 மணிக்கு சூரியன் உதயமாகுது காலையில். அப்போ 4 to 4 12 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழித்து 9:21க்கு 9:30க்கு தான் அது மறையுது. அப்போ சூரியன் உதிக்கிறது மறைகிறதுன்னு அதிகமான ஒரு பகல் நேரம் இருக்கிறது. அதனால் ஃபஜ்ர் ஒரு 2:30க்கெலாம் ஆரம்பமாயிரும். 2:30 மணிக்கு ஆரம்பமாகி ஒரு 4:45 சூரிய உதயம் இருக்குல்ல, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த மாதிரி இருக்குது. அப்போ இரவில் தூங்கிட்டு எந்திரிக்கிறதுக்கு உள்ள டைம் இஷா தொழுதுட்டு படுத்தாங்கன்னு வைங்க, ஒரு 2 மணி நேரத்தில் சுபு வந்துடும். அப்போ படுத்து ஒரு 2 ஹவர் தூக்கத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது கஷ்டம். அதாவது 2:30 மணிக்கு சுபுகு வருது, 4:30 மணிக்கு சுபுகு முடியுது. இப்போ இரவில் எத்தனை மணிக்கு படுப்பாங்க? இஷா தொழுகையே லேட்டாக தானே வருது. இஷா 10:45க்கு வருது. 10:45க்கு அதை தொழுதுகிறது முடிச்சுட்டு ஒரு 11:30 மணிக்கு அவங்க படுத்தாங்கன்னு சொன்னால் 12, 1, 2 ஹவர் தான். 2 ஹவர் தூங்குவாங்க, சுபுகு வந்துடும். அப்போ சின்ன பிள்ளைகளை எழுப்பி விடுறது கஷ்டமாக இருக்குது. ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கின பிறகு வந்தால் அது சிரமம் இல்லாமல் இருக்கும். 2 ஹவர் தூங்குன இரவில் 2 ஹவர் தூங்குனாங்க, உடனே அது சுபு வந்துடுது. நாங்கள் பெரிய ஆளுக்கு கஷ்டப்பட்டு இப்படி எந்திரிச்சிடுறோம். ஆனால் சிறுவர்களை எழுப்புறதும் வேலைக்கு செல்பவர்களை எழுப்புறதும் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன செய்வது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. இதில் 2 விதமான இது அந்த நாட்டில் உள்ள மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். முக்கியமாக இதில் 2 விதமான கருத்து அந்த நாட்டில் நிலவுகிறது. குளிர்காலத்துலேயும் அது மாதிரி வேறு விதமான பிரச்சனை வரும். அது குறிப்பாக கோடை காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் மறைந்து முழு இருளே ஏற்படாது. முழு இருள் ஏற்படாமல் இருக்கும்போதே என்ன செஞ்சிடறேன், அது முழு இருட்டை வரணும்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையை அந்த கோடை காலத்தில் ஏற்படாதுங்கிறதுனால இது நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு மண்ணில் வாழ்கிறோம் என்று சொல்லி அங்குள்ள மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சிலர் கணிப்பு முறையில் அந்த நோன்பு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும்ல, நோன்பு கூட 16 மணி நேரம்லாம் நோன்பு வைக்கிற மாதிரி வந்துடும். சூரியன் மறைகிற வரைக்கும்னு சொன்னால் பகல் நீண்ட பகலாக இருந்துச்சின்னு வைங்க, அப்போ 16, 17 மணி நேரம் நோன்பு வைத்தல் என்பது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த துருவ பிரதேசம் மாதிரி பகுதிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணிக்க சொன்ன ஒரு ஹதீஸை, தஜ்ஜால் சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக வச்சு சொல்கிறோம். அதை லண்டன் மாதிரி பகுதிகளுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். ஏன்னா இரவு பகல் சமமாக இல்லை, ஏறக்குறையவும் சமமாக இல்லை. சமமாகவும் இல்லை, ஏறக்குறைய சமம்னு சொன்னால் ஒரு 13, 11 அல்லது இது 13 அது 11. அதாவது பகல் 13, இரவு 11 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரம் தானே. அந்த 24 என்பதில் 12, 12 இருந்துச்சின்னு சொன்னால் அது சமமாக கணிச்சிக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதிகமாக இருந்துச்சு, 13 மணி நேரம் பகல், ஒரு 11 மணி நேரம் இரவு, அல்லது 13 மணி நேரம் இரவு, 11 மணி நேரம் பகல், இந்த மாதிரியான ஒரு சின்ன 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம்
வித்தியாசத்தில் வந்தால் கூட அது வந்து இந்த இந்த கணக்குப்படியே போயிடலாம். லண்டனில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து 17 மணி நேரம் ஒரு பகல் வந்துடுது. 18 மணி நேரம் கூட பகல் வரும். அப்போ அதிகமான பகல் நேரம் வரும்போது 1.5 நாள் நோன்பு கணக்குக்கு வருது. நோன்புலாம் வச்சாங்கன்னு வைங்க, 1.5 நாள் நோன்பு வைக்கிற மாதிரி வரும். சுபுகுல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள டைம் வந்து 16, 17, 18 மணி நேரங்கள். இது வந்து ரொம்ப மனிதன் தாங்க முடியாத லெவலுக்கு போயிடுறது. ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைமையெல்லாம் வரும். அப்போ இதை கருத்தில் கொண்டு அங்குள்ள அறிஞர்கள் வந்து இல்லை நமக்கு எவ்வளோ நேரம் வருதோ அதைத்தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லண்டனில் உள்ளதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிற வேணாம். அதாவது பூமத்திய ரேகை மத்திய ரேகையில் என்ன கணக்கில் இருக்கோ அதன்படி உள்ள நேரத்தை கணித்து கொள்வோம். நம்ம இந்த கணக்கு நம்ம எடுத்துக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 மணி நேரம் பகல் 12 மணி நேரம் இரவு வர்ற மாதிரி கணித்து என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியும் சில பகுதிகளில் லண்டனில் சில பள்ளிவாசல்களில் சில நிர்வாகங்களில் நேரங்களை நிர்ணயித்திருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி வந்து அப்படி நிர்ணயித்து கொண்டார்கள்னா 2 விதம் நம்ம முன்னாடி இருக்கிறது. ஒன்று இப்படி கணித்து கொள்வது, 16 மணி நேரம் 12 மணி நேரம் வர்ற மாதிரி நம்ம கணிச்சிக்கிடுவோம். இது 14 துல்லியமாக இது காட்ட மாட்டேங்குது காலத்தை. அதனால ஒரு 16 மணி நேரம் 18 மணி நேரம் நோன்பு வர்ற மாதிரி வருதுன்னு வைங்க. இது வந்து நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் ஒரு 12 மணி நேரம் கணக்கு மாதிரி, அதாவது வேற ஒரு ஊரை வந்து மையமாக எடுத்துக்கொள்வது. அதாவது பூமத்திய ரேகைக்கு மத்தியில் உள்ள ஊர்களை எடுத்துக்கொண்டு அங்கே தான் 12க்கு 12 கரெக்டாக இருக்கும்ல, அவங்களுக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையுதோ அந்த டயத்துக்கு நோன்பு முடிக்கிறது என்றும், அவங்களுக்கு எப்போ சுபுகு வருதோ அந்த டயத்துக்கு வந்து நோன்பு வைக்கிறது என்றும் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறது தான் மனிதர்கள் வந்து கடைப்பிடிக்க எளிதாக இருக்கும். இல்லாட்டி கஷ்டப்பட்டு நோன்பு வைக்க முடியாது. 18 மணி நேரம்லாம் நோன்பு வைக்க அவ்வளோ பெரிய லாங் டைமுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதில் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கணிப்பு கணக்கில் செய்கிறாங்க இல்லையா, அதுதான் சரின்னு பட்டால் ஏன்னா நீங்கள் தான் முடிவு செய்யணும். இதுதான் ஓரளவுக்கு நமக்கு சாத்தியமாக இருக்குது, இதுதான் மனித சக்திக்கு ஏற்றதாக இருக்குன்னு நீங்கள் கருதினீர்கள்னு சொன்னால் அந்த கணிப்பில் சொல்கிறாங்க இல்லையா, அதன்படி நீங்கள் செயல்பட்டாலும் உங்களுக்கு குற்றம் வராது. ஏன் இப்படி செயல்படுறீங்கன்னு கேட்டால் கணிக்கிறதுக்கு ஒரு பேசிக்கு ஆதாரம் இருக்கிறது. ரெண்டாவது அதனுடைய விபரீதங்களை வேறு பகுதியில் உள்ளவங்க அனுபவிக்க மாட்டாங்க, நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அதனுடைய விபரீதங்கள்னால் அதனால் ஏற்படக்கூடிய இந்த 2 மணி நேரம் தான் தூங்கவே நேரம் கிடைக்குதுங்கிறீங்க. இது பெரிய சாத்தியம் இல்லாமல் இருக்க 2 மணி நேரத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு இருக்குமே. ஆனால் இப்போ மற்ற நேரங்களில் மற்ற ஊர்களில் இஷா தொழுகிறத மாதிரி நீங்கள் தொழுதிங்கன்னு சொன்னால் 10:45 தொழுவாமல் 7 மணிக்கு நீங்கள் தொழுதுடலாம். ஆனால் அது இரவு ஆகியிருக்காது. ஆகாட்டா கூட வேறு ஒரு பகுதியில் இப்போ ஒரு எந்த பகுதி மையமாக இருக்கோ அது எல்லோரும் மஷூரா பண்ணி ஒரு அளவுகளை வச்சு செஞ்சுருக்கிறாங்கல்ல, அதன்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இரவும் ஒரு 12 மணி நேரம் கிடைக்கும், பகலும் 12 மணி நேரம் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு 6 மணி நேரம் தூங்கினதுக்கு பிறகு தான் சுபுக்கு எழுப்ப வேண்டிய நிலைமை வரும். அப்படிங்கிறத உணர்ந்து இந்த கணிப்பு அடிப்படையில் சிலர் முடிவு செஞ்சு அங்கே நாளில் செயல்படுத்தவும் செய்கிறாங்க. சில பள்ளிவாசல்கள் அந்த மாதிரி செயல்படுத்துவதாக இணையதளங்களில் தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது. அப்படியான விஷயத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்து இதுதான் சரியாக வரும், இதுவும் மார்க்கத்தில் ஒரு உள்ள விஷயந்தானே அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை நமக்கு சூரியன் எப்படி இருந்தாலும் தெரியத்தானே செய்யுது, சூரியன் மறைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் 2 மணி நேரம் தூக்கம் கிடைச்சாலும் 17 மணி நேரம் 18 மணி நேரம் நோன்பு வைக்கிற மாதிரி நிலைமை வந்தாலும் நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிறது தான் சரின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா அதை செஞ்சுக்கிடலாம். இதுக்கு திட்டவட்டமான ஒரு முடிவை வந்து அந்த பகுதியை சேராத மற்றவங்க அதை வந்து நம்ம சொல்ல முடியாது, நீங்களும் தான் அதை முடிவு செய்யணும். அதான் அதுக்குரிய பதில். அடுத்த கேள்வி, பெண்கள் மணிக்கட்டு வரை மறைக்க தேவையில்லை என்று கூறினீர்கள் ஹதீஸ் அடிப்படையில். என் நண்பர் ஒருவர் கேட்கிறார், பெண்கள் தலைக்கு மசகு செய்திருப்பார்களே, அதன் அடிப்படையில் மற்ற ஆண்கள் முன்னாடி தலையில் துணி இல்லாமல் இருக்கலாமா? அதாவது இது எதை பற்றி கேட்குறாருன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பதில் அதிலேருந்து தான் இந்த கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த பதிலை லேசாக நினைவூட்டிக்கிட்டா தான் இவர் என்ன கேட்குறாருங்கிறது முழுசாக விளங்கும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உழு செய்வாங்கள்ல, நம்ம ஹவுல் மாதிரி வச்சுக்கிற மாதிரி அவங்க பெரிய பாத்திரத்தில் ஒரு தண்ணீரை நிரப்பி வச்சு என்ன செய்வாங்க, உழு செய்வாங்க. தொழுகைக்கு முன்னாடி உழு செய்வார்கள். அந்த உழு செய்யும் பொழுது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் உழு செய்வாங்க. ஒரு இடத்துல நின்று கொண்டு எல்லாரும் உழு செய்வாங்க. எல்லாரும் உழு செய்யும் பொழுது
அதுக்கு ஏராளமான ஆதாரங்களை அந்த அந்த பதிலில் நான் காட்டியிருக்கிறேன். ரசூல்லா பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த மாதிரி ஒழு செஞ்சுருக்கிறாங்க. ஒழு செய்யும்போது என்ன, ஒழு செய்தல் என்றால கை கழுவணும்ல. ஒழு செய்கிறாங்கன்னா ஆம்பளையும் ஒழு செய்கிறாங்க, பொம்பளையும் ஒழு செய்கிறாங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் இது வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்கணும், பெண்களாக இருந்தாலும் இது வரைக்கும் ஓப்பனாக தான் கையை கழுவணும்ல. ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதுங்களை கழுவ முடியாதுல்ல. அப்படின்னு சொன்னால் அந்த கை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குது. இது வரைக்கும் உள்ள கையை கழுவுறதுக்காக வேண்டி பெண்கள் ஒழு செஞ்சுருக்கிறாங்க, ஆண்கள் ஒழு செய்கிறாங்கன்னா ஆண்கள் அவங்க கையை பார்ப்பாங்க, இவங்க அவங்க கையை பார்ப்பாங்கன்னு சொன்னால் இது மறைக்க வேண்டியது கிடையாது, கட்டாயம் கிடையாது. மறைக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தால் ரசூல்லா ஒரு ஸ்க்ரீனை போட்டு ஆண்கள் ஒழு செய்கிற இடம், பெண்கள் ஒழு செய்கிற இடம் அப்படியாவது பிரித்திருப்பாங்க. அப்படிலாம் பிரிக்கவே இல்லை. அப்படி இருக்கிறதுனால ஒழு செய்யும்போது ஆண்கள் வந்துட்டாங்கன்னா நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படியாவது சொல்லியிருக்கணும். அப்படியும் ரசூல்லா சொல்லாத காரணத்தினால ஒழு செய்யும் போது ஆண்கள் பெண்கள் என்ன ஒழு செஞ்சால் மணிக்கட்டு முழங்கை வரைக்கும் அவங்க முழங்கைக்கு மேலே மறைச்சா போதும். முழங்கைக்கு இந்த பக்கம் உள்ளது அவங்க விருப்பத்தின் பார்ப்பட்டது மறைச்சிக்கலாமே தவிர அதை மறைச்சித்தான் ஆகணும் என்று சொல்வது முடியாது. இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸ்னா நிறைய ஹதீஸ் அதுக்கு இருக்குது, அதை காட்டி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவர் அதுலேருந்து திருப்பி கேட்குறாரு, இப்போ ஒழு செய்யும்போது கைகளை கழுவுறதுக்கு இதை சொன்னீங்க, தலைக்கு மசகு செய்யணும்ல. மசகு செய்யும்போது தலையில் துணி இல்லாமல் தானே மசகு செய்ய முடியும். மசகு செஞ்சாங்கன்னா அப்போ பெண்கள் தலையை மறைக்க வேண்டியதில்லைன்னு எடுக்கலாமே. ஆண்கள் பெண்கள் ஒன்றா இருக்கும்போது தலைக்கு மசகு ஒழு செஞ்சாங்கன்னு வருது. ஒழு செய்கிறது நீங்கள் கையை மட்டும் எடுத்த உதாரணத்துக்கு காட்டுறீங்க, கையை காட்டுற மாதிரி தலையையும் காட்டலாம்ல. தலைக்கு மசகு செய்யும்போது தலையில் துணி இல்லாமல் மசகு செய்யும்போது அந்த தலைமுடியை எல்லாரும் பார்ப்பாங்களே, ஆண்களுடைய பார்வையில் அது படுமே. அப்படின்னு சொன்னால் அப்போ தலையை மறைக்க தேவையில்லை. ஆண்கள் முன்னிலையில் தலை மறைக்காமலும் அந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா கேட்குறாரு. அப்போ இவர் கருதுறப்படி இப்படி எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற மாதிரி தான் அது இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், அது குர்ஆன்லேருந்து தெளிவாக முக்காடு போட சொல்லி கட்டளை வந்த ஒரு விஷயம். குர்ஆனில் தெளிவாக என்ன வருதுன்னு கேட்டால், தலையில் முக்காடுகளை தொங்க விடுறதுனாலே முக்காடுகளை தலையில் போட்டு அப்போ அந்த மார்பின் மீது அந்த துணி தொங்க விடுறதுக்கு பேர் தான் ஜில்பாப். அப்போ யுதுனீன அலைஹின்னமின் ஜலாபிபிஹின்னு சொல்லி ஜில்பாபுகளை முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளுங்கள்னு சொல்கிற காரணத்தினால அது தலையில் மறைச்சு ஆகணும் என்பதற்கு குர்ஆனில் தெளிவான ஒரு கட்டளை இருக்கிறது என்ற காரணத்தினால் அப்போ இதை என்ன செய்யணும்னு கேட்டால், அப்போ வேறு என்ன, அப்போ ஒழு செய்யும்போது பார்க்குற நிலைமை வருமே அப்படின்ற ஒரு சந்தேகம் வறுமையானால் அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் ஒரு முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், இப்போ ஒழு செய்யும் பொழுது நம்ம கைகால் முகத்தெல்லாம் கழுவி ஒழு செய்கிறோம்ல, இப்படி செய்கிறதுல கால் உறை போட்டிருந்தாங்கன்னு வைங்க, சாக்ஸு. அந்த கால் உறை அணிந்தவர்களாக இருந்தார்கள்னு சொன்னால் அவங்க காலை கழுவாமையே கால் உரைக்கு மேலே தடவிக்கிட்டாங்கன்னால போதும். ஒரு நாளைக்கு ஒருக்கா கழுவணும். ஒரு 24 மணி நேரத்துக்கு எத்தனை உழு செஞ்சாலும் கழுவ தேவையில்லை. ஒவ்வொரு உழு செய்யும் போதும் கால் அப்படி தடவிக்கிறலான்னு இது காலுறையின் மீது மசகு செய்தல்ங்கிறத பல சந்தர்ப்பங்களில் விளக்கியிருக்கிறோம். அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு காலையில் 10 மணிக்கு நீங்கள் உழு செய்கிறீங்களா, காலெலாம் கழுவிட்டு சாக்ஸை மாட்டிக்கிற வேண்டியது. அடுத்த நாள் காலை 10 மணி நேரம் வர்ற வரைக்கும் 24 மணி நேரம் வர்ற வரைக்கும் எத்தனை தடவை நீங்கள் ஒழு செஞ்சாலும் சாக்ஸை கழட்ட வேணாம், அதை காலை கழுவ வேண்டியதில்லை, ஒரு லேசாக இப்படி தடவிக்கிட்டால் போதும் இப்படின்னு இருக்கிறது. அதுவே வெளியூரில் பிரயாணத்துக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க 3 நாளைக்கு அது கழுவ தேவையில்லை. 3 நாளைக்கு காலை கழுவாமல், ஏன்னா கட்டும் குளிருக்காகத்தான் அந்த காலுறை போடுவாங்க. இப்போ வெளிநாடுகளில் இப்போ வெளியூர்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் 72 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காலை கழுவுனா போதும்னு இருக்குல்ல, இதை நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். அந்த விஷயத்தை சொல்கிற ஒரு ஹதீஸில் வருது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ அலல் ஹுஃபைனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை கழுவாமல் காலுறையின் மீது மசகு செஞ்சாங்க. ஒல் ஹிமாரி, தலையில் போட்ட துணியின் மீது மசகு செய்தார்கள். ஹிமாரி என்றால் தலையில் போட்டுக்கொள்ளக்கூடிய துணி. தலையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பெண்கள் தலையில் துணி போடுற மாதிரி ஆண்களும் தலையில் துணி போடுவாங்க. இன்னைக்கு கூட அரபிகள் ரவுண்டாக வட்டா போடுறாங்கல்ல, துணி தலையில் போட்டுக்கொண்டு தலப்பா கட்டாட்டான்னு தலையில் ஒரு துணி போட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்கிறாங்கல்ல. இன்றைக்கி இந்த வட்டுக்கட்டெலாம் போட்டு ஒரு டைப்பாக இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஏதோ ஒரு முறையில் தலைக்கு மேலேயும் ஒரு துண்டை போட்டுக்குருவாங்க. பெண்கள் எப்படி தலையில் முக்காடு போடுறாங்களோ, பெண்களுடைய தலை முக்காடு மார்பு வரைக்கும் இறங்கி இருக்கணும். ஆண்களுடைய முக்காடு தலையில் மட்டும் போட்டுக்குருவாங்க. ஒரு வெயிலுக்காக வேண்டி, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி தலப்பாவும் கட்டிக்கிடுவாங்க சில நேரங்களில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்யும் போது
அந்த தலையில் ஹிமார் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஹிமாரை எடுக்காமைய அதுக்கு மேலே மசகு செஞ்சுருவாங்க. தலையை ஹிமாரை நீக்கிட்டு அந்த முடியில் படுற மாதிரி மசகு செய்யாமல் ஹிமாரின் மீதே மசகு செய்வார்கள். தலைப்பாக இருந்தால் தலைப்பாவில் மசகு செஞ்சிருவாங்க. ஹிமாரி இருந்துச்சு தலைப்பாக்கு பதிலாக சும்மா துணியை போட்டிருந்தாங்கன்னு வைங்க தலையில், அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த துணியின் மீது மசகு செய்வார்கள். அதாவது அந்த துணியை நீக்கிவிட்டு தலை முடியில் தண்ணீர் படணும் என்கிற மாதிரி நடக்க மாட்டார்கள். அப்படின்ற இந்த ஹதீஸு முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ அன்ன ரசூலுல்லாஹி பிலால் இதை அறிவிக்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ அலல் ஹுஃபைனி வல் ஹிமாரி, 2 காலுறைகள் மீதும் தலை துணியின் மீதும் முக்காட்டு துணியின் மீதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மசகு செஞ்சாங்க. டைரெக்டாக தலையில் மசகு செய்யலை, செஞ்சியும் இருக்கிறாங்க, செய்யாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த ஒரு அடிப்படையை வைத்து கொண்டு பெண்கள் சேர்ந்து ஒழு செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்போ தலையை மறைக்கணுன்னு குர்ஆனில் ஒரு தெளிவான கட்டளை இருக்குல்ல, அதையும் பேணுகிற விதத்தில் இந்த ஒரு சலுகையும் பயன்படுத்துகிற விதத்தில் ஒழு செஞ்சுருப்பாங்கன்னு விளைவிக்கலாம். அப்படி தான் ஒழு செய்யணும். ஒழு செஞ்சாங்கன்னு சொன்னால் தலை துணிக்கு மேலே செஞ்சுக்கிடுவாங்க. தலையை துணி முக்காடு போட்டிருப்பாங்க, அது தலையை தான் மறைக்கணுங்கிறது தெளிவான குர்ஆனுடைய கட்டளையாக இருக்கிறதுனால அதையும் திறந்து கொண்டு ஒழு செஞ்சார்கள்னு நம்ம எடுக்க முடியாது. அந்த கட்டளை இருக்கிறதுனால, அந்த கட்டளை இல்லாட்டி அதையும் செய்யலாம்னு நம்மளும் சொல்லிட்டு போயிடுவோம். அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் சொல்கிறதுனால தான் நம்ம ஒரு சட்டத்தை நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் அவங்க தலையில் முக்காடு போட்டவர்களாகத்தான் ஒழு செஞ்சாங்க. ஆனால் அந்த ஒழு செய்யும்போது தலை துணியை நீக்காமல் அந்த தலை துணிக்கு மேலே லேசாக தொட்டு தடைக்கிறது தானே, அந்த இருக்கிற துணியின் மீது அப்படி தடைக்கிடுவாங்கன்று வருகிறது. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வருது. ஆண்களுக்கு உள்ளதான் பெண்களுக்கும். முக்காட்டின் மீது மசகு செய்தல் என்பது மார்க்கத்தில் உள்ளது. காலுறையின் மீது மசகு செய்தல், தலப்பாவின் மீது மசகு செய்தல், முக்காட்டின் மீது மசகு செய்தல் என்று கழுவுவதற்கு பதிலாக அந்த துணியின் மீதே மசகு செய்தல் என்கிற ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்கிறது. அதன்படி செஞ்சாங்கன்னு தான் எடுத்துக்கொள்ளணும். அதனால இதுல இருந்து தலையை மறைக்காம இருக்கலாம்னு நம்ம எடுக்க இயலாது. ஏன்னா தலையை மறைக்கணுங்கிற தெளிவான கட்டளை குர்ஆன்ல இருக்கிற காரணத்தினால அப்படி நம்ம புரிந்து கொள்ள இயலாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எனது முஸ்லீம் நண்பர் ஒரு பழக்கமானவர் இறந்து விட்டார், அவருக்காக நான் சதக்கா கொடுக்கலாமா? நீங்கள் ஹதீஸ் அடிப்படையில் பெற்றோருக்கு கொடுக்கலாம் என்று கூறினீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஒருத்தர் நம்ம பெற்றோர்கள் இறந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி நம்ம தர்மம் செய்யலாம். நம்ம நன்மைக்கும் தர்மம் செய்யலாம். அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு செலவிடும்போது, இறைவா இந்த காரியத்துக்கு நான் 1,00,000 ரூபா செலவு பண்ணுறேன், இதனுடைய நன்மை என்னுடைய பெற்றோருக்கு சேர்த்து வை அப்படின்னு மனதால் எண்ணிக்கொண்டு அப்படி தர்மம் செய்யலாம். செய்கிறது நாமளாக இருந்தாலும் அதனுடைய நன்மை பெற்றோருக்கு என்று செய்யலாம் என்பதற்கு ஹதீஸ்கள் இருக்குது. அதனால் உறவினர்கள் அது மாதிரி செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறோம். அவர் என்ன கேட்குறாருன்னா, அப்போ பெற்றோர் மாதிரி உறவினருக்கு தான் செய்யணுமா? நெருங்கிய நண்பராக இருக்கார், அவர் இறந்துட்டார், அவருக்கு கொஞ்சம் நன்மை சேரட்டுமே என்பதற்காக வேண்டி ஒரு 10,000 ரூபா ஒரு நன்கொடையை கொடுத்து, ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கொடுத்து, எல்லாம் இதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை என்னுடைய நண்பரை கூட்டாளி அவருக்கு சேர்ப்பாயாகன்னு மனசில் எண்ணிக்கொண்டு அவருக்காக கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறார். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிஞர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டால் யாருக்கு வேணாலும் தர்மம் செய்யலான்னு சொல்கிறாங்க. அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தர்மம் செய்தல் என்பது தாய்க்கு தான் செய்யணும், தகப்பனுக்கு தான் செய்யணும்ன்றலாம் கிடையாது. எந்த ஒரு முஸ்லீமுடைய நன்மைக்காக வேண்டியும் எந்த ஒரு முஸ்லீமும் என்ன செய்யலாம், ஒரு தர்மத்தை செய்யலாம் என்பது அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்க்கு செஞ்சாங்கல்ல, தாய்க்கு செஞ்ச மாதிரியே நீங்கள் என்ன செய்யலாம், உன் நண்பராக இருக்காரா, அவரும் மறுமையில் வெற்றி பெறட்டுமே, அவருக்காக நம்ம தர்மம் செய்வோமே என்று அந்த மாதிரி செய்யலாம் என்பதுதான் அதிகமான ஆட்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் நாம் அதில் முரண்படுறோம். என்ன முரண்படுறோம்னு கேட்டால், அந்த ரீசன் என்ன வருது? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், புகாரியில் 1852, 7315 இந்த 2 ஹதீஸுகள்லாம் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு அம்மா வர்றாங்க ரசூலுல்லாஹ்விடத்தில். ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இன்ன உம்மி நதரத் அன் தஹஜ்ஜ ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத், எனது தாயார் ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சை செய்து செய்யாமலே மரணித்து விட்டார். அஃப அஹுஜான்ஹா, அவர் சார்பில் நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. அம்மா ஒரு ஹஜ்ஜி செய்யணும் என்று நேர்ச்சி செஞ்சுருந்தாங்க. ஆனால் அந்த நேர்ச்சி நிறைவேற்றாமல் மூத்தா போயிட்டாங்க. அவங்க தலையில் அந்த ஹஜ்ஜிங்கிற கடமை இருந்துக்கிட்டு இருக்கிறது. அதன் சார்பாக அவர் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்யலாமா
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் ஹுஜ்ஜி அன்ஹா, நீ அவருக்காக நீ ஹஜ்ஜி செய்யி சொல்லிட்டு, அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு கவனிங்க. ஐத்தி லவ்கான அலா உம்மிக்கு தைனும், உனது தாயாருக்கு கடன் இருந்தால், யாருக்காவது உங்கள் அம்மா கடன் கொடுக்க வேண்டி இருந்தால், குந்தி காலியத்தன், நீ தான் நிறைவேற்றுவாய். உங்கள் அம்மாவுக்கு கடன் இருந்தால் நீ தான் நிறைவேற்றுவாய். அதனால உகுதுல்லாக, அல்லாவுடைய கடன் நிறைவேற்றுங்க. ஃபல்லாஹு ஹக்கு பில் வஃபா, கடனை நிறைவேற்றுவதற்கு அல்லாவுக்கு அதிக உரிமை இருக்கிறது. ஒரு தாய்க்காக வேண்டி ஒரு பிள்ளை செய்யணுங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், உங்கள் தாயார் பட்ட கடனை நீங்கள் தானே நிறைவேற்றுவீங்க. சட்டப்படி கிளைம் பண்ணி கேட்கலாம்ல. உங்கள் தாயார் கடன் வாங்கிட்டு இறந்துட்டாங்க, கடன் கொடுத்தோம் உங்கள்கிட்ட வந்து கேட்பான்ல, உங்கள் அம்மா எனக்கு இது தரணும் அப்படின்னு கேட்பான்ல. அப்போ அந்த ஒரு கிரவுண்டு இருக்க போய் தானே இந்த ஹஜ்ஜை செய்ய சொல்கிறாங்க. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செய்யணும் என்பதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் கடனை நீ நிறைவேற்றுற நிலையில் இருக்கிறியா, நிறைவேற்ற கடமைப்பட்ட, விரும்பி நிறைவேற்றலாம். யாருடைய கடனை யார் வேணாலும் கொடுக்கலாம். இஸ்மாயில் கொடுக்குற கடனை கந்தசாமி கூட கொடுக்கலாம். விரும்பி கொடுக்கறத பேசலை. கிளைம் பண்ணி கேட்க இயலுமா? கிளைம் பண்ணி எப்போ கேட்க முடியும்? அம்மா கடனை பிள்ளைகிட்ட கேட்க முடியும், அப்பா கடனை பிள்ளைகிட்ட கேட்க முடியும், பிள்ளையோட கடனை அப்பாட்ட கேட்க முடியும் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னான். அப்போ யாருடைய ஒருத்தருடைய கடனுக்கு யார் பொறுப்பாளராக இருப்பாங்கன்னா வாரிசு தான் இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த வாசகத்தை என்ன செய்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவின் மீது கடன் இருந்தால் நீ தானே நிறைவேற்றுவாய் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வைத்து பார்க்கும் பொழுது, அதை கடனோட இதை கம்பேர் பண்ணுறாங்க. எதை? இந்த இபாதத்தை கடனோட கம்பேர் பண்ணி, கடனுக்கு எப்படி உங்கள் அம்மா கடனுக்கு நீ பொறுப்பாளியோ, உங்கள் அம்மாவுடைய அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஹஜ்ஜி, அதுக்கு நீ தான் பொறுப்பாளி அப்படிங்கிற வர்றதுனால, பிறருக்காக செய்தல் என்கிறது இறந்ததுக்கு பிறகு பிறருக்காக நன்மை செய்தல் என்பதற்கு உனக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கணும். எனக்கு ஒரு நெருங்கிய கூட்டாளி இருக்காருன்னு வைங்களேன், நான் ஒரு கடன் 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு மூத்தா போயிட்டேன் வேற ஒரு ஆள்கிட்ட. அவன் வந்துக்கிட்டு என்னுடைய நண்பர்கிட்ட போய் கேட்பானா, உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு தரணுங்க அந்த ரூபாயை தாங்கண்டு இன்ஃபர்மேஷனாக என்ன செய்வான் சொல்லுவான். அல்ல உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்டு வாங்கி தாங்கன்னு கோரிக்கை வைப்பானே தவிர, என்னுடைய கடனை என் நண்பன்கிட்ட யாராச்சுமே கேட்பாங்களா? கிளைம் பண்ணி கேட்பாங்களா? கிளைம் பண்ணி கேட்க மாட்டாங்க. அப்போ அவருக்காக நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம பார்வை. அதிகமான அறிஞர்கள் இந்த பார்வையில் இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால், அந்த ஹதீஸில் வாசகங்களை கவனிக்கிறோம். பிறருக்காக ஒரு நன்மை செய்தல் என்பதில் துவாவுக்கு மட்டும்தான். அது நன்மை செய்தல் எதுவும் வராது, சும்மா கோரிக்கை தானே. கோரிக்கை நீ யாருக்கு வேணாலும் வைக்கலாம். துவா செய்வது ரப்பனா இக்ஃபிர் லனா ஒலி இஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமான், உண்மையான மூமின்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு துவா செய்வாங்களாம். எப்படி துவா செய்வாங்க? ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக, ஒலி இஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோடு எங்களை முந்தி சென்று விட்டார்களே அவங்களே மன்னிப்பாயாக என்று துவா செய்வார்கள் நல்லா சொல்றான். அப்ப ஈமானோடு முந்தி விட்டவர்களுக்காக வேண்டி துவா செய்வதற்கு பொது அனுமதி இருக்கிறது. அதுக்கு நெருக்கமா இருக்கணும், உறவா இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்க நண்பருக்காக நீங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் துவாக்கள் செய்யலாம். தர்மம்னு செய்வதோ, ஹஜ்ஜை செய்வதோ, அவர் மீது கடமையான ஒரு நோன்பை செய்வதோ, அது யாருக்கு கடமையாகும்னு கேட்டா அவங்க வாரிசாத்தான் இருக்கணும். இந்த ஒரு ஹதீஸை நீங்க பாத்துக்கிறங்க. அதே மாதிரி புகாரியில 1953வது ஹதீஸ்ல வருகிறது. இது முதல் சொன்னது ஹஜ்ஜை பத்தி வருதா, இது நோன்பை பத்தி வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு மனிதர் நபிகிட்ட சொல்றாரு, இன்ன உம்மி மாத்தத்து அலைஹா சௌமு ஷஹரின், 1 மாத நோன்பு கடமையாயிருக்கும் நிலையில் எங்க அம்மா இறந்து விட்டார். எங்க அம்மாவுக்கு 1 மாசம் நோன்பு வைக்க வேண்டி இருக்குது. அது நேர்ச்சை நோன்பாக இருக்கலாம், அல்லது ரமலானுடைய நோன்பாக கூட, ஒரு ரமலான் முழுசும் கூட ஒரு நோன்பு விட்டுருப்பாரு. விட்டுட்டு அடுத்த மாதம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, அடுத்த மாதம் வைக்கலான் இருந்துப்பார், மூத்தா போயிருப்பார். அப்போ 1 மாத நோன்பு அவர் மீது இருக்கும் நிலையில அவர் மரணித்து விட்டார், எங்க அம்மா மரணித்து விட்டாரு. அஃப அக்லிஹி அன்ஹா, அவர் சார்பில் அந்த நோன்பை நான் நிறைவேற்றலாமான்னு மகன் கேட்கிறார். அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க, நிறைவேற்றலாம்னு மட்டும் சொல்லியிருந்தா யாருக்கு வேண்டாலும் யார் நிறைவேற்றலாம்னு போயிடலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாம்னு சொல்லிவிட்டு, ஆமான்னு சொல்லிட்டு, இப்போ தைனுல்லாஹி அஹக்கம் யுகுலா, அல்லாஹ்வுடைய கடன் தான் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதி படைத்தது. அந்த கடனை கம்பேர் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றுங்க. அப்போ கடனை நிறைவேற்றுனா கடனை யார் நிறைவேற்றுவா? அவங்களுடைய வாரிசு தான் நிறைவேற்றுவாங்க. அப்படிங்கிற ஒரு கிரவுண்டோடு தான் அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தர்மம் செய்கிறத பற்றி கூட ஹதீஸ் நேரடியாக இருக்கிறது. 2756, 2762 இந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அன்ற சாதிபுன் உபாதா, அந்த ஹசரஜ் தலைவர் இருக்கார்ல, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வெளியூருக்கு போயிருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவர் ஏதோ ஒரு வேலையை வெளியூருக்கு போயிருக்கிறாரு. அப்போ தூஃபியத் உம்முஹு காயிபுன் அன்ஹா, இவர் வெளியூர் சென்றிருக்கும் நிலையில் அவருடைய அம்மா இறந்து விட்டார்கள்.
அப்புறம் வந்து கேள்விப்பட்டு அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? யாரை சொல்லலாம்? இன்னும் மீ தூஃபியத் வான ஹாய்புன் அன்ஹா, நான் வெளியூர் சென்றிருக்கும் பொழுது எனது தாயார் மரணித்து விட்டார். என்போஹா ஷையுன் இந்த சத்தக்து பிஹா அன்ஹா, அவர் சார்பில் நான் தர்மம் செய்தால் அவருக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா? அவருக்காக நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள ஏதோ நன்மையை சேர்த்து வைப்போமே, அதுக்காக வேண்டி நான் ஒரு தர்மங்களை செய்துவிட்டு அதனுடைய நன்மை எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கட்டுமே என்று நினைத்தால் கிடைக்குமா அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் ஆமாங்கிறாங்க. அப்போ என்ன செய்யறான்னு, மிஹ்ராஃப்ன்ற ஒரு தோட்டம் எனக்கு இருக்கிறது, அதையே அல்லாவுக்காக நான் தர்மம் செய்கிறேன்னு சொல்லி தர்மம் செஞ்சுட்டாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதனை யாருக்காத்தான் இது மாதிரி வருதுன்னா நண்பருக்கு வரல, சொந்தக்காரங்க அம்மாவுக்கு தான் வருது. அம்மாவுக்கு தர்மம் செஞ்சாங்கன்னு வருது. இது அல்லாத வேற அம்மா அல்லாத அண்ணன் அல்லாத உறவினர் அல்லாத யாருக்காக தர்மம் செஞ்சாங்கன்ற மாதிரி ஹதீஸ் கிடைக்குதான்னா கிடைக்கல. அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அதனால உங்களுடைய நண்பர் வந்து அவருடைய கடனை நீங்கள் அடைக்க கடமைப்பட்டவராக இருந்தீங்க என்று சொன்னால் அவருக்காக நீங்கள் தான தர்மம் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்காக துவாக்கள் எல்லாருக்கும் செய்யலாம். மூமினாக மரணித்த யாருக்கு வேண்டுமானாலும், உங்களுக்கு முகம் தெரியாத இத்தனை இமாம்கள்லாம் கேள்விப்படுறோம், அவங்கள முகமே நமக்கு தெரியாது, அவங்களுக்கு கூட செய்கிறோம். அப்போ ஆளை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி துவா யாருக்கு வேணாலும் செய்யலாம். துவா செய்வதற்கு பொதுவாக எல்லாருக்கும் செய்யலாம் என்ற பொது அனுமதி இருக்கிறது. ஆனால் ஒருவருடைய அவர் மீது உள்ள கடனை தீர்ப்பதற்கு செய்வதற்கு ஒரு உரிமைப்பட்டவராக இருக்கணும். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் வந்து இது நம்ம புரிதல், சிலர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து கடமைக்கு உள்ள விஷயம் இல்லையே, தர்மம் செய்கிறது தானே, இது கட்டாய கடமையான ஒரு விஷயத்துக்கு தான் அந்த நீ கடனை நிறைவேற்றணும் அப்படிங்கிற பிரச்சனை வரும். இது தான தர்மங்கிற நம்மளா செய்கிறது தானே, அவர் மீது கடமையெல்லாம் அவளைய, அவர் தாயார் மீதோ வேற யார் மீதோ தர்மம் செய்கிறது கடமை கிடையாது, இவனாக தான் செய்கிறான். அதனால் நம்மளா விரும்பி செய்கிற தர்மம் தானே, இது கடமைக்கு உள்ளது இல்லையே அப்படிங்கிறதுனால அது அவங்க யாருக்கு வேணாலும் தர்மம் செய்யலாம் என்ற கருத்துடையவங்க இதுக்கு மறுப்பாக அதை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்க? நீங்கள் சொல்கிற உதாரணங்கள் எல்லாம் ஹஜ்ஜி நோம்பெல்லாம் கடமையான ஒரு விஷயம், அந்த கடமையானது செய்கிறதா இருந்தால் அவன் புள்ள குட்டியாக தான் இருக்கணும், வாரிசாக தான் இருக்கணும். தர்மம் என்பது கடமை கிடையாது, விரும்பி செய்வது. விரும்பி செய்தல் என்பது யாருக்கும் செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பதிலையும் சொல்கிறாங்க. எதில் அப்படி அந்த பதிலையும் ஒரு நியாயம் இருக்குது, அவங்க சிந்திக்கிறதுலேயே ஒரு பேசிக் இருக்கிறது. அது சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் தர்மம் செஞ்சுட்டு போங்க, அவ்வளோதான். இரவு தொழுகை 8 ரக்காத்து ஜமாத்தாக நடத்தும் போது நீட்டி தொலை வைக்கலாமா? 15 முதல் 20 நிமிடம் ஒரு ரக்காத்தையும் 15 முதல் 20 வரை நீட்டி தொலை வைக்கலாமா? கூடாது என்று சிலர் சொல்லுகிறார்கள். அவங்க இந்த ஹதீஸை எடுத்து காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறார். என்ன ஹதீஸ் என்றால், அல்லாவின் தூதரை, இந்த மனிதர்னா ஒரு இமாமை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. இந்த மனிதர் எங்களுக்கு தொழுகையை நீட்டுவதால் நான் ஃபஜ்ர் தொழுகையின் ஜமாத்திற்கு செல்வதில்லை என்று ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து கூறினார். இதை கேட்டதும் நபி அவர்கள் முன் எப்போதும் அடைந்திராத கோபத்தை அன்றைய தினம் அடைந்தார்கள். வணக்க வழிபாடுகளில் வெறுப்பை ஏற்படுத்துபவர்களும் உங்களில் உள்ளனர். உங்களில் எவரேனும் மக்களுக்கு தொழுகை நடத்தினால் சுருக்கமாக நடத்தட்டும், ஏனெனில் மக்களில் பலவீனர்கள், முதியோர், அலுவல்கள் உள்ளவர்கள் இருக்கின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது புகாரி 702. இந்த ஹதீஸை போட்டு இரவு தொழுகையை வந்து 15 நிமிஷம் ஒரு ரக்காத்துக்குன்னு சொல்லுதாங்கன்னு சொன்னால் அது தப்பு. இவங்க இரவு தொழுகை யாரோ நடத்துகிறாங்க போல இருக்கு, ஒரு ரக்காத்துக்கு 15 நிமிஷம் அப்படின்னா 8 ரக்காத்துக்கு என்னாச்சு, ஒரு 15 நிமிஷம்னா 4 ரக்காத்துக்கு 1 ஹவர் ஆயிரும், 8 ரக்காத்துக்கு 2 ஹவர் ஆகி போயிடும். 8 ரக்காத் தொழுகை 2 மணி நேரம் தொழுகிறாங்க, அது வித்திருக்கத்தெல்லாம் சேர்ந்தால் அது ஒரு 2.5 மணி நேரம் ஒடியாந்துடும். அவ்வளோ நேரத்துக்கு நீட்டி தொழுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை யாரோ ஆட்சேபிக்கிறாங்களாம். அப்படி செய்யக்கூடாது, அப்படி நீட்டி தொழுகிறதுங்கிறது மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இமாம் மீது புகார் செய்கிறாரு, நான் ஃபஜ்ர் தொழுகை ரொம்ப தொழுவார்னு யாரும் அவர் போக மாட்டாராம், தனியாக தொழுதுருவாராம். ஃபஜ்ர் தொழுகைக்கு போனோம்னா இவர் 1 மணி நேரம் தொழுவார், நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜமாத்துக்கே போகிறது கிடையாதுன்னு சொல்கிறாரு. அவர் ரசூலுல்லாஹ் கண்டிக்கலை, நீட்டி தொழுவிச்சாரில் அவரை தான் கண்டிக்கிறாங்க. அப்படிங்கிற இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டி இந்த மாதிரி இதை தடுக்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஹதீஸ்லேருந்து ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறேன்னு, தொழுகையை வந்து இந்த ஹதீஸில் நிறைய வாசகங்கள் வருது, நீங்கள் சொன்ன ஹதீஸ் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள்லாம் வருது. வேறு ஹதீஸ்லாம் எப்படி வருதுன்னு கேட்டால், அம்மன் நாச பள்ளியத்தை ஜவ்வஸ், மனிதர்களுக்கு இமாமத்து செய்யக்கூடியவர் வந்து சுருக்கமாக தொழட்டும், தனியாக தொழ எவ்வளோ நட்டிக்கிறங்கிறாங்க. மனிதர் இமாமுன்னு நீங்கள் தொழு வைக்கும் பொழுது அத்தனை பேரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டார்கள்,
பின்னாடி தொழுகிறவங்க வந்து அந்த ஒரே தரத்தில் இருக்க மாட்டார்கள். அப்படியான நிலையில் இருக்கும் பொழுது அதில் வந்து தேவை உள்ளவங்க, பலவீனர்கள், முதியவர்கள்லாம் இருப்பார்கள் என்ற காரணத்தினால சுருக்கமாக தொழுங்கன்னு சொல்லி சொன்னதாக 704வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த இரவு தொழுகை நீட்டலாமான்னு கேட்டால் இதை பொதுவான அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா நீட்ட தான் கூடாது. அதே நேரத்தில் வந்து நம்ம ரமலானில் வந்து நாங்கள் நீண்ட நேரம் இந்த மாதிரி தொழக்கூடிய எண்ணத்தில் நாங்கள் என்ன, இது நம்ம கடமையான தொழுகை கிடையாது, இந்த ஜமாத்தில் சேரணும்னு இந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவங்களா வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுகிறது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் அனுமதிச்சு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள காரணத்தினால அனுமதிக்கப்பட்டதானே தவிர கம்பல்சரி அதில் போய் சேரணும்னு ஏதாவது இருக்கான்னா கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு ஊரில் உள்ளவங்க, ஒரு ஜமாத்தில் உள்ளவங்க, நம்ம வந்து கொஞ்சம் நீளமாக தொழுவோம், யார் யார் விருப்பம் இருக்க வாங்க, ஒரு ரக்காயத்துக்கு 15 நிமிஷம் ஆகும், ஒரு 2 ஹவருக்கு கிட்டத்தில் மொத்தத்தில் வரும், அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம தொழுவோம் என்று முடிவெடுக்கும் பொழுது அதுக்கு உடன்பட்டவர்கள் வந்து அதில் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அதை நீட்டுவது தப்பு கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் காரணம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நீங்கள் பாட்டு தொழுவீங்க, அவசர வேலைக்கு போகிறவன் ஒருத்தர் இருப்பான், அவனையும் போட்டு இழுத்துப்பீங்க, நோயாளி இருப்பான், பலவீனம் இருப்பான், அந்த காரணத்துக்கு தான் நீட்டக்கூடாது. நாங்கள் நீட்டக்கூடாதுன்னு சொன்னதற்கு காரணமே என்ன, பின்னாடி தொழுபவர்களில் நோயாளிகள், தேவையுடையவர்கள், ஒரு வேலை வெட்டிக்கு போகிறவன் அப்படிலாம் இருப்பார்கள் என்ற காரணத்தினால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு அறிவுரையை சொன்னார்கள். இந்த 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 ரிசர்ட் இந்த கிரவுண்டு இல்லைன்னு சொன்னால் அதை நீட்டி தொழுவுறது தனியாக தொழுகிற மாதிரி உள்ள கணக்கில் வந்துடும். ஒரு 10 பேர் சேர்றாங்க, நம்ம கொஞ்சம் நல்ல நிறைய நேரம் தொழுவோமே, ரமலான் தானே, ஒரு 2 மணி நேரம் தொழுவோமேன்னு மசூரா பண்ணி ஆலோசனை பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நேரத்தை நிர்ணயித்து அவங்க ஒரு ஜமாத்தை நடத்துகிறாங்க, நீட்டமாகவே தொழுகிறாங்க. பின்னாடி இருக்கிறலாம் யார், அதுக்கு உடன்பட்டவங்க தான். அது நீளமாக தொழுவதை ஏற்றுக்கொண்டவர்கள், அதை விரும்பக்கூடியவர்கள், அதை ஆதரிக்கக்கூடியவர்கள். நோயாளிகள் இல்லை, வேலை வெட்டி உள்ளவங்க இல்லை, முதுமை உள்ளவர்கள் இல்லை, அவங்களாம் அந்த லிஸ்ட்டில் சேராமல் போயிடுவாங்க. அவங்க இதில் போகிறோம் தனியாக போய் தொழுது போயிடுவாங்க. அதில் ஷார்ட்டாக நடத்துகிற ஜமாத்து இருந்து அதில் போய் சேர்ந்துக்கிடுவாங்க. அப்போ நீண்ட நேரம் தொழணுன்ட்டு ஒரு கூட்டமாக முடிவெடுத்து அந்த மாதிரி தான் தொழ போகிறோம்னு சொல்லி ஒரு மஷூரா அடிப்படையில் செஞ்சு நீட்டினார்கள்னு சொன்னால் அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நீட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணத்தோடு சொல்கிறாங்க, சும்மா தடை செய்யலை. ஏன் நீட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு கேட்டால், உங்களை பின்பற்றி தொழக்கூடியவர்களில் வந்து என்ன செய்வாங்க, ஃபைன்ன ஹல்ஃபஹு லைஃப, பலவீனர் இருப்பார்கள், உல் கபீர, முதியவர்கள் இருப்பார்கள், முதல் ஹாஜத்தி, ஒரு தேவை உடையவர்கள், வேலை வெட்டி உடையவர்கள்லாம் இருப்பார்கள், அவங்கள பாதிக்கிற விதமாக நீங்கள் நீட்டாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலை இல்லைன்னா நீட்டலாம், இந்த நிலை இருந்துச்சுன்னு நீட்டக்கூடாது. பொதுவாக பலரும் வரக்கூடிய இஷா தொழுதோன்னு அப்படி இரவு தொழுகை நீ ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, அதில் பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. ஒரு நிலையில் உள்ளவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்க, இரவு தொழுகைன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க, 8 ரக்காத்து, ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க, அதிகபட்சம் 1 மணி நேரத்தில், அப்படி நினச்சி வந்து சேருவாங்க. நீங்கள் பாட்டுக்கு 2.5 மணி நேரம் எழுத்தியல்னா அவங்களுக்கு பின்னடைவாக போயிடும், பாதிப்பாயிரும். அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம், இதில் விரும்புகிறோம், கலந்துக்கிறோம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் சேர்வாரையானால் அந்த தொழுகை நீட்டுவதற்கு இதை காட்டி தடை செய்ய முடியாது. இது ஒரு காரணத்தோடு சொல்ல ஒரு தடை. அடுத்து, வாகனத்தில் அமர்ந்து தொழுவதற்கு அளவுகோல் என்ன? வீடு அல்லது பள்ளி 30-45 நிமிட பயண தொலைவில் இருக்கிறது. இந்த நிலையில் வாகனத்தில் அமர்ந்த நிலையில் தொழுது கொள்ளலாமா கேட்குறாரு. அதாவது வாகனத்தில் தொழுதல் என்பது மார்க்கத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த வாகனத்தில் தொழுதல் என்றால் என்னன்னு கேட்டால், பிரயாணத்தில் தான் வாகனத்தில் போகிறது என்பது எதுக்கு தான், பிரயாணத்து வெளியூருக்கு போகும்போது தான். அதில் இது வாகனத்தில் தொழணுங்கிற ஒரு கிரவுண்ட் வருவது அதனால தான் வருது. எந்த மாதிரி தொழுவாங்கன்னு கேட்டால், அந்த வாகனத்தில் தொழக்கூடிய ஹதீஸ்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வாகனம் எந்த திசையில் போகுதோ அந்த திசையிலேயே உட்காந்து தொழுதுட்டு இருப்பாங்க. கிபிலாவை நோக்கணுங்கிறது கடமை தானே, கிபிலாவையெல்லாம் நோக்க மாட்டாங்க. அதுக்கு மேற்க போனால் மேற்கு திசையில், இங்கே நமக்கு மேற்குன்னு வைங்களேன், உதாரணமாக மேற்கு திசையில் போனால் தானே உங்களுக்கு அந்த கிபிலாங்கிறது கிடைக்கும். கிழக்கு போக வேண்டியிருக்கு பிரயாணம், அப்பவும் தொழுதுட்டு இருப்பாங்க, கிபிலாவை நோக்கவே முடியாது. அந்த மாதிரி தொழுகைகளை, நஃபிலான உபரியான தொழுகைகளை அப்படி தொழுவாங்க என்று ஹதீஸுகளில் இருக்கிறது. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பிரயாணத்தில் நாங்கள் இல்லை, சொந்த ஊரில் தான் இருக்கிறோம், ஆனால் பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், 30-35 நிமிஷம் ஆகுங்கிறார். பள்ளிவாசலுக்கோ அல்லது வீட்டுக்கோ போகிறதுக்கு ஆகும், ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம
வாகனம்னு இவர் சொல்லக்கூடிய இந்த காலத்து வாகனம்னா காரை தான் சொல்கிறார். கார் தானே இந்த காலத்தில் ஒட்டகத்தில் உட்காந்துருப்பாங்க, கார்லாம் இருப்போம். அப்போ காரில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம போய் சேருவதற்கு 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் ஆகும். நம்ம இங்கே காரில் உட்காந்து தொழுதுருவோமே அப்படின்ட்டு தொழுதலாமா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல வந்து இதில் பல விஷயம் இருக்குது. வாகனத்தில் தொழுதல் என்கிறது ஒரு விஷயம். அதை தாண்டி தொழுகை என்று சொன்னாலேயே நீங்கள் நிற்க வேண்டியதில் நின்று தான் தொழுவணும், ருக்கு செய்யணும், சஜிதா செய்யணும். அதை காரில் இருந்து அதை செய்ய இயலாது, இறங்கித்தான் நீங்கள் செய்யணும். வாகனத்திலிருந்து செய்ய இயலாது. வாகனத்தில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது, உட்காந்து தான் போய்கிட்டு இருப்பீங்க. அப்போ முதல்ல தொழுகையுடைய முடியாதவனுக்கு தான் உனக்கு நிற்க முடியாட்டி உட்கார முடியாட்டி படுத்துக்கன்னு சொல்வதெல்லாம் இயலாதவனுக்கு உள்ளது. இயலுமானவனுக்குரிய ஒரு பொது சட்டம் என்னது? நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறது தூரமாக இருக்குது, பள்ளிவாசலுக்கு போகிறவன்னா இங்கே கூட தொழுதுக்கிறங்க. வண்டியிலே உட்காந்துட்டு தொழுதிங்கன்னா நீங்கள் நிற்க முடியாத, ருக்கு செய்ய முடியாத, சஜிதா செய்ய முடியாத, அதெல்லாம் ஒரு சைகை தானே செய்வீங்க. அதெல்லாம் இயலாதவனுக்கு உள்ள சலுகை தானே. இயலாதவன்கிறது பிரயாணத்தில் போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இயலாதவராக இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஊரில் நிற்கிறீங்கன்னா, வண்டி நிற்கிறதுனா இறங்கி நின்று எந்த இடத்துல இருந்தாலும் தொழுவலாம்ல. ஜுவலத்திலியல் மஸ்ஜித்னு தஹூரா, பூமி முழுசும் தொழுவதற்குரிய இடமாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுவுறதுக்கு இந்த பூமியில் தான் தொழுவணும், பள்ளியில் தான் போய் தொழுவணும், வீட்டில் தான் தொழுவணுங்கிற சட்டம் நமக்கு கிடையாது. முந்தைய சமுதாயங்களுக்கு அப்படி சட்டம் இருந்துச்சு. வணக்கத்தை வந்து வழிபாட்டு தலத்தில் மட்டும்தான் செய்யணும்னு வச்சுருந்தது முந்தைய சமுதாயங்களுக்கு. அதுவும் அல்லாஹ் கொடுத்த சட்டம் தான். ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு எல்லாம் நினைச்சிட்டான்னு கேட்டால், எங்கே வேண்டாலும் வழிபாட்டு தலம்னு ஒன்று வச்சுக்கிறங்க, அதே நேரத்தில் எங்கே வேணாலும் தொழுவலாம். ஜுஇலத்திலியல் அர்லு மஸ்ஜிதன் தஹூரா, பூமி முழுசும் எனக்கு மஸ்ஜிதாக்கப்பட்டு விட்டது அப்படி சொல்கிறதுனால, நீங்கள் வாகனத்தில் இருந்தால் வாகனத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு தொழுகையை ஒரு முறையாக செய்ய முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இறங்கி அந்த இடத்துல எந்த இடத்துல நிற்கிற ஓரமாக இடத்துல நிப்பாட்டி விட்டு அந்த இடத்துல இறங்கி தொழுதுட்டு அப்புறம் காரில் ஏறி போகலாம். இது கடமையான தொழுகைக்கு. கடமை இல்லாத தொழுகையை விரும்புகிறீங்களா? அதுக்கு வந்து காரணம் இல்லாட்டா கூட உட்காந்து தொழுகலாம். ஃபர்லான தொழுகைக்கு தான் அந்த கண்டிஷன். ஃபர்ல இல்லாத தொழுகையாக இருந்தால் நல்ல திடகாத்திரமாக நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் இருந்தாலும் சரி தான், அதில் வந்து இந்த நிற்கணும், குனியணும், ருக்கு செய்யணுங்கிற அந்த கண்டிஷனில் ஒரு தளர்வு இருக்கிறது. இப்போ அதனால உதாரணமாக வந்து இது புகாரில் 1224 அபூதாவுதுல 1224 அது வருது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸப்பிஹு அலா ராஹிலா, ரசூலுல்லாஹ் வாகனத்தின் மீது யுஸப்பிஹுன்னு சொன்னால் உபரி தொழுகை தொழுவார்கள், ஃபர்லுக்கு இல்லை. சப்பகன்னு சொன்னால் நஃபில் தொழுதான்னு அர்த்தம். அப்போ யுஸப்பிஹு அலா ராஹிலத்தி, வாகனத்தின் மீது உபரி தொழுகையை தொழுவார்கள். ஐய வஜிகின் தவஜக, எந்த பக்கத்தில் இந்த வாகனம் போனாலும் சரி அந்த திசையிலேயே தொழுது விடுவார்கள். ஒயூத்தியூர் அலைஹா, வாகனத்தில் இருந்து கொண்டே வித்தரையும் தொழுவார், வித்தர் உள்பட தொழுவலாம். கைர அன்னஹு லாயு சொல்லில் மக்தூபத் அலைஹா, ஆனால் கடமையான தொழுகையை வாகனத்து மேலே தொழுவ மாட்டாங்க. பிரயாணத்தில் இருக்கும்போதே ஃபர்லு தொழுகிற வந்துருச்சுன்னா வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி தரையில் தொழுது விட்டு அப்புறம் ஏறி உட்காந்து சும்மா உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நபில் தொழுவாங்க. ஒட்டகத்தில் உட்காந்துருக்காங்க, சும்மா இது உட்காந்துருக்காங்க, அது பாட்டு போயிட்டு இருக்குது, நம்ம பாட்டுக்கு தக்பீர் கட்டி ஒட்டகத்தில் உட்காந்து தொழுவோமே, இபாதத்தை போயிடும்ல. பிரயாணம் பாட்டுக்கு பிரயாணமாக போயிடும், இபாதத்தை போயிடுமேன்னு 2 in 1 மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதில் வர்ற பாசம் என்னன்னு கேட்டால், நஃபீலு தொழுதாங்க, சுன்னத்தான தொழுகை அதாவது வித்திர் உள்பட தொழுதாங்க, கடமை தொழுவலைன்னு வழங்குது. அப்போ நீங்கள் காரில் தொழுவலாம், வாகனத்தில் தொழுவலாங்கிறது உண்டு. எப்போ உண்டுன்னு கேட்டால், ஒரு 35 நிமிஷம் இருக்கா, சரி அப்போ நான் அவ்வளோ நேரத்துக்கு போகிறதுக்குள்ளே அவன் கஷ்டமாக இருக்கேன், இங்கனுக்குள்ளே தொழுதுறோம் உண்டு. எந்த இடத்துல வாகனத்தை நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த வாகனத்தை விட்டு இறங்கி ஃபர்ல தொழுதுட்டு, அதுக்கு முன் சுண்ண தொழுவராக இருந்தால் காரில் உட்காந்து கூட தொழுதுக்குறங்க. அது பின் சுண்ண தொழுவராக இருந்தாலும் ஃபர்ல தொழுதுட்டு போய் காரில் உட்காந்து தொழுவுங்க. அதுக்கெல்லாம் ருக்கு சஜிதாவெல்லாம் முறையாக இருக்கணும்ன்ற அந்த கண்டிஷன் இருக்குல்ல, அதில் ஒரு சலுகை இருக்கிறது. நின்று தான் ஆகணுங்கிறது கிடையாது. நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் கூட உட்காந்துக்கிட்டு சுண்ண தொழுவலாம், உட்காந்துக்கிட்டு நஃபில் தொழுவலாம். ஏன்னா வாகனத்தில் அப்படி தானே தொழுது இருக்கிறாங்க, இறங்கி நின்று தொழுவ முடியும் தானே. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால வாகனத்தில் வந்து தொழுகிறதுக்கு வந்து நஃபிலுக்கு தான் அனுமதி இருக்குது, ஃபர்லு கிடையாது. ஆனால் ஃபர்லுக்கு எப்போ அதுக்கு ஒரு அனுமதி இருக்குன்னு சொன்னால், நமக்கு வந்து வாகனத்தை பிரயாணம் போயிட்டே இருக்கிறோம், வாகனத்தை விட்டு நம்ம இறங்க முடியாது, நம்ம வாகனம் இல்லை, நம்முடைய காரு கிடையாது, நம்ம வாகனம் இல்லை, அப்படிப்பட்டதாக இருந்துச்சின்னு சொன்னால், ஒரு 100 பேரை ஏற்றிக்கிட்டு போகிற ஒரு பேருந்தில் போயிட்டு இருக்கிறீங்க. அது போகும்போதே சுபு நேரம் வந்துருச்சு, நைட்டு புறப்படுறீங்க, நைட்டு ஒரு 10-11 மணி 12 மணிக்கு புறப்படுறீங்க.
அந்த பஸ்ஸிலேயே வரும்போதே சுபுஹ் வக்து வருகிறது. இன்னொரு 1 மணி நேரத்தில் சுபுஹ் வக்து முடிஞ்சிடும் இருக்கிறது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த தொழுகையை தொழுது ஆகணும். உங்கள் காராக இருந்தால் நிப்பாட்டிட்டு தொழுதுருவீங்க. இப்போ வந்து அவங்க பஸ்ஸில் நிப்பாட்டுவானா, ஏன்னா அவங்க சொல்லணும் எனக்காக கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னா நிப்பாட்ட மாட்டான். அவன் பாட்டுக்கு போய் அவன் எத்தனை மணிக்கு போய் நிப்பாட்டணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறான்னா அப்போ தான் நிப்பாட்டுவான். அப்போ அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வக்து முடிஞ்சிடும், தொழுகவே முடியாது அப்படின்னு வர்றீங்கல்ல, இப்போ வந்து நீங்கள் நிர்பந்த நிலைக்கு வந்துடுறீங்க. இப்போ கடமையை தொழலாம். கடமையான தொழுகையை கூட என்ன செய்யலாம், நம்ம தொழுனா தொழ முடியாமல் போயிருமே. எங்கேயாவது தொழ முடியும்டா தானே இறங்கி தொழுதல்ங்கிற கான்செப்டே வரும். இறங்கவே முடியாது. நம்ம வாகனம் இல்லையே, நம்முடைய கண்ட்ரோலில் உள்ள வாகனம் இல்லையே. ஒரு 10 பேர் சேர்ந்து எடுத்து பயணித்து போகிற வாகனங்களில் அப்படிலாம் செய்ய முடியாது. நம்ம மட்டும் ஒரு கார் வச்சுருந்தோம் என்று சொன்னால் ஃபஜ்ர் வக்து வந்து நின்று இறங்கி தொழுதுட்டு மற்ற சுன்னத் தொழுகையை வண்டியில் தொழுதுக்கலாம். அப்போ வண்டியில் வாகனத்தில் தொழுகிறதுக்கு வந்து அதில் தொழுகை போயிடும், தொழுகை நேரம் தவறி போயிருங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளானீங்க என்று சொன்னால் அப்போ தான் வாகனத்தில் ஃபர்லு தொழுவலாம். இல்லைன்னு சொன்னால் வாகனத்தில் ஃபர்லு தொழுகிறதுங்கிற டாப்பிக்கே கிடையாது. வாகனத்தில் வந்து சுன்னத்தான நஃபிலான தொழுகை வித்திர் உள்பட தொழலாம்ங்கிறது தான் நமக்கு வந்து ஆதாரம் இருக்குது. அதை கவனித்து கொள்ளணும். அதே மாதிரி வந்து அடுத்த கேள்வி, பள்ளிவாசலில் ஜமாத் தொழுவதற்கும் வீட்டில் ஜமாத் தொழுவதற்கும் நன்மை வேறுபடுமா? பள்ளியில் தான் கண்டிப்பாக 5 வேளை தொழ வேண்டுமா, அல்லது வீட்டில் ஜமாத்தாக தொழலாமா? ஆண்களுக்கு பள்ளிவாசலில் தொழுவது கடமையா அப்படிங்கிறது கேட்குறார். இது சம்பந்தமாக ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பல கேள்விகளுக்கு பதிலாக நம்ம விளக்கி இருக்கிறோம் பல கேள்விகளில். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஜமாத்து தொழுகை என்கிற ஒரு விஷயம் அது வந்து கட்டாய கடமை கிடையாது. ஜமாத்தில் தான் தொழுது ஆகணும், ஜமாத்து இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகையை செல்லாது என்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி பள்ளிவாசலில் தான் தொழணும், பள்ளிவாசல் அல்லாத எங்கேயும் தொழக்கூடாது என்கிற அளவுக்கு தொழுகை நிபந்தனையாக பள்ளிவாசல் ஆக்கப்படலை. தொழுகைன்னா பள்ளி தான் அப்படின்னு ஆக்கப்படலை. எதுக்குன்னு கேட்டால், ஜமாத்தாக தொழுகிறதுக்கு வந்து 27 மடங்கு நன்மை கூட. சில ஹதீஸில் 25ன்னு வருது. அப்போ 25 27 மடங்கு நன்மைகள் அதிகம் எதில் இருக்கிறது? ஜமாத்தா தொழுகிறதுல. அப்போ ஜமாத்தா நீங்கள் தொழுகிறோன்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால், எல்லாரும் சேரக்கூடிய ஒரு இடத்துக்கு போனால் தானே ஜமாத் தொழ முடியும். ஜமாத் கூட்டாக தொழுகிறதுன்னு சொன்னால் பலரை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு தான் பள்ளிவாசல். பள்ளிவாசலுங்கும் போது அங்கே பலரும் உங்களுக்கு அறியாத பல பேர் வருவாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு நேரத்தை நிர்ணயித்து நீங்கள் தொழுகும்போது தான் அந்த ஜமாத்து வந்து அங்கே இருக்கும். வீட்டில் வந்து ஜமாத் தொழுகிறதுக்கான சான்ஸு எல்லா நேரத்துலையும் இங்கே சில நேரத்தில் எல்லோரும் குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, அப்படி இல்லாமல் இருப்பாங்க. அதில் வந்து ஜமாத் தொழுதா கூட நீங்கள் சாத்திய குறைவாக இருக்குது என்ற காரணத்துக்காகத்தான் பள்ளிவாசல் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. மேலானதாக இருக்கிறது. பி-70 தரஜா, 27 மடங்கு கூடுதலாக இருக்கிறது, நன்மை இருக்கிறதுன்றாங்க. இது தனியாக தொழுகிறது ஜமாத்தா தொழுகிறது, பள்ளின்னு வரல, தனியாக தொழுகிறது ஜமாத்தா தொழுகிறதுங்கும் போது ஜமாத்தாக வீட்டில் தொழுதாலும் 27 கிடைச்சிடும் தானே. இந்த ஹதீஸுடைய வாசகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், தனியாக தொழுவது ஜமாத்தாக தொழுவதுங்கிறத பற்றி தான் இது பேசுது. வீட்டில் தொழுவது பள்ளிவாசல் தொழுவதை பற்றி பேசவில்லை. பள்ளிவாசல்லே போய் நீங்கள் தனியாக தொழுதிங்க ஒரு நன்மை தான் கிடைக்கும். வீட்டிலே நீங்கள் ஜமாத்தை தொழுதிங்க 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அப்போ 27 மடங்கு நன்மையுடைய காரணம் வந்து பள்ளி கிடையாது, அந்த நம்பர் தான். ஜமாத்து தான் முக்கியம். ஜமாத்தாக இருந்தால் 27 மடங்கு, தனியாக இருந்தால் 1 மடங்கு அப்படின்னு இந்த ஹதீஸில் வழங்குறது. ஆனால் இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, புகாரில் 651வது ஹதீஸை சொல்கிறாங்க, ஆலமுன் நாஸ் அஜரன் ஃபி ஸலாத்தி, தொழுகையில் ரொம்ப அதிகமான மகத்தான கூலி பெறக்கூடியவர் யார் என்று கேட்டால் அபஅதுஹும், அதிக தொலைவிலிருந்து வரக்கூடியவர், அபஅதுஹும் அம்ஷன், அதிகமாக தொலைவில் நடந்து வரக்கூடியவர் தான் அதிக கூலியை பெறுவாருங்கிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து ஒரு பள்ளிவாசல் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்குது. 1/2 கிலோமீட்டருக்கு நடந்து போய் அதில் கலந்துக்கிட்டேன்னு வைங்க, அப்போ அதுக்கு கூலி ஜாஸ்தி கிடைக்கிறது. விளங்குதா? ஒருத்தனுடைய பள்ளிவாசல் வந்து அடுத்த வீடு தான் பள்ளிவாசல், இவன் வீட்டுக்கு அடுத்தப்பெல்லாம் பள்ளிவாசல் இருக்குது, இவன் ஜாஸ்தியாக நடக்க மாட்டான், இவனுக்கு கூலி கம்மியாக கிடைக்குங்கிறாங்க. இந்த பள்ளிவாசலில் போய் தொழுகிறதுல கூட அதிக நன்மை வந்து எவ்வளோ தூரம் நடந்து செல்கிறானோ அதுக்கு தகுந்தவாறு கூலி கிடைக்கும்னு சொல்வதில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், இது சிறப்பிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் விளங்குகிறது, கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாக கூலி நிறைய கிடைக்கும் என்று தான் வருகிறது. அதே மாதிரி வந்து சில நேரங்களில் இந்த பள்ளிவாசல் இல்லாமையும் கூட என்ன செய்கிறாங்கன்னா, பல சகாபாக்கள் வந்து எனக்கு முடியாமல் இருக்கிறது, அதனால் நான் வந்து மழையினால் எனக்கு போக முடியல, நான் உடம்பு கனத்த ஒரு ஆளாக இருக்கிறேன், என்னை வந்து வீட்டில் நான் தொழுதுக்கிற போகிறேன்,
நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு இடத்துல தொழுதுட்டு போங்க, அந்த இடத்தை நான் பள்ளிவாசல் ஆக்கிக்கிறேன்னு ஒருத்தர் வந்து கேட்பார். ரசூல்லா அவர் வீட்டுக்கு போய் அவர் சொன்ன இடத்துல தொழுது காட்டி விட்டு வருவாங்க. அதையே அவர் பள்ளிவாசல் ஆக்கி கொண்டு பள்ளிக்கு போகாமல் இருக்கிறார். எதனால்? பாடி கனத்தவராக இருக்கிறவர், உடம்பு வந்து சதை போட்டவராக இருக்கிறார். அவருக்கு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, நீ பள்ளிக்கு வராட்டாலும் பரவாயில்லைங்கிறாங்க. அது வீட்டையே பள்ளிவாசல் ஆக்கிக்கன்னு கேட்கும் பொழுது அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்படியும் ரசூல்லா காலத்தில் நடந்திருக்கிறது. நீங்கள் தக்க காரணம் இருக்கும் என்று சொன்னால் பள்ளிக்கு போகாமலும் என்ன செய்யலாம். அல்லது பள்ளி வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, பாங்கு சத்தம் மைக்கு வச்சு கேட்குறது இல்லை, மைக்கு வச்சு எங்கே வேணாலும் கேட்க வைக்கலாம். குழாய் எவ்வளோ தூரத்துக்கு கட்டுறாங்களா, மைக்கு இல்லாமல் கேட்குற தூரத்தை தாண்டி நீங்கள் இருக்கிறீங்க. மைக்கு இல்லாமல் பாங்கு சொன்னாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு கேட்குமோ அதை விட தாண்டி வெகு தொலைவில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொலைக்கு வாருங்கள்ங்கிற ஒரு அழைப்பு உங்களுக்கு எட்டாத தூரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பள்ளியாசலுக்கு வரணுங்கிற ஒரு அவசியம் வராது, நீங்கள் வீட்டில் கூட தொழுவலாம். அப்படி வீட்டில் தொழக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க, வீட்டில் உள்ள மெம்பர்ஸுகளை சேர்த்துக்கொண்டு ஒரு ஜமாத்தா தொழுதிங்கன்னா 27 மடங்கு நன்மை கிடைக்கும். இருக்குது 27 நன்மை. ஆனால் பள்ளியில் போய் தொழுவுறது என்பதற்கு கூடுதல் நன்மை இருக்க தான் செய்யுது, நடந்து. அடுத்ததாக, ஒரு கணவன்டா ஒரு ஆண் இரண்டாவது திருமணம் செய்ய விரும்பினால் முதல் மனைவியுடன் முறைப்படி தெரிவிக்க வேண்டுமா, இல்லை அவருடைய அனுமதிக்காக காத்திருக்க வேண்டுமா? முதல் மனைவி அனுமதி தரவில்லை என்றால் கணவன் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடாதா? 2 மனைவிக்கும் நீதமாக இருக்க வேண்டிய சட்டம் அறிந்தவை, அது பற்றி எனக்கு தெரியும், நீதியாக நடக்கணுங்கிறது. ஆனால் இரண்டாவது திருமணத்துக்கு வந்து முதல் மனைவியுடைய அந்த ஒப்புதலோ சம்மதமோ குறைஞ்சபட்சம் தெரிவிக்க வேண்டுமான்னு கேட்குறாரு. அதாவது திருமணத்தை பொறுத்த வரைக்கும்ங்க, நீங்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொன்னால், கல்யாணம் பண்ணும்போது எந்த அடிப்படையில் கல்யாணம் பண்ணுறீங்க? உடன்படிக்கை. நான் உனக்கு கணவனாக இருக்கேன், நீ மனைவியாக இருப்பேன்னு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்பது ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு பகுதிகளையும், ஒவ்வொரு சமூகத்திலையும் என்ன அர்த்தத்தில் அந்த உடன்படிக்கை செய்யப்படுகிறதோ அது எல்லாமே அதில் அடங்கிடும், சொல்லாட்டாலும் அதில் அடங்கிடும். இப்போ நம்ம நாட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் அதுக்குள்ளே என்ன அர்த்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? இவர் வந்து நம்ம மகளுக்கு மட்டும் ஒரு கணவனாக இருப்பார், இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டார், இவர் என் மகளுக்கு மட்டும்தான் கணவனாக இருப்பார். அந்த பெண்ணு நினைக்கிறாங்க இவர் எனக்கு மட்டும்தான் கணவனாக இருப்பார். அந்த எண்ணம் இல்லாமல் யாராச்சும் கல்யாணம் பண்ணுறாங்களா? ஆனால் அரபு நாட்டில் பண்ணும்போது அப்படி அந்த எண்ணம் யாருக்குமே இருக்காது. கல்யாணம் பண்ணும்போது இவர் நம்மளையும் பண்ணுவார், வேறையும் பண்ணுவார், அவருக்கு அனுமதி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பஞ்சாயத்து இல்லைன்னு அவங்க சரி கண்டுருவாங்க. அது அந்தந்த பகுதியில் உள்ளவங்க என்ன அர்த்தத்தை வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாமே அந்த உடன்படிக்கையில் அடங்கிரும், சொல்லாட்டாலும் அடங்கிரும். இப்போ வந்து கல்யாணத்தின் போது ஒரு ஒரு பெண்ணு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியை திருமணம் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மனைவியுடைய ஹக்குன்னு உள்ளது பாதிக்கப்படுமா படாதா? இந்த மனைவியே முழுமையாக அவனோட வாழ்க்கை நடத்தி கொண்டவளாக இருக்கிறாள். இப்போ இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணால் பாதி நாட்கள் அவளுக்கு ஒதுக்க வேண்டி இருக்கும், அவளுக்கு பாதிப்பு ஏற்படுது. ரெண்டாவது, செலவினங்களில் இவளுக்கு கொடுக்குற மாதிரி அவளுக்கு கொடுக்கணும் போது பாதி செலவினம் அது மாதிரி போயிடும். அதே மாதிரி இவன் மண்டையை போட்டான்னு சொன்னால் இவன் சொத்துக்கு வந்து மனைவிங்கிற முறையில் கிடைக்கக்கூடிய அந்த வாரிசு உரிமை வந்து 2ஆக பிரியும். இறந்துட்டான்னு சொன்னால் இவன்கிட்ட உள்ள இவன் மட்டுமா இருந்தால்னா இவளுக்கு அந்த மனைவிக்கு உரிய சொத்து பங்கு இவளுக்கு கிடைத்து விடும். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருந்தாங்கன்னா அவ்வளோ பேருக்கு அதை பிரித்து கொடுக்க வேண்டி வரும். அப்போ இந்த மனைவி பாதிக்கப்படுறான். அப்போ ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணவன் வேறு கல்யாணம் பண்ணும் பொழுது அவள் ஏற்கனவே என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாளோ, என்ன நினைத்து கொண்டு கல்யாணம் பண்ணி இருக்கிறாளோ அதில் இப்போ மாற்றம் வரப்போகுது. மாற்றம் வருவதாக இருந்தால் அந்த ஒப்பந்தம் வந்து சேஞ்ச் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். சேஞ்ச் பண்ணப்படும் போது நம்ம தெரிவிக்கணுமா இல்லையா? நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்னா என்ன அர்த்தம்? உனக்கு தரக்கூடிய செலவை குறைக்க போகிறேன்னு அர்த்தம், உன்னோட தங்கக்கூடிய நாட்களை நான் குறைக்க போகிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி எனக்கு பிறகு என்னுடைய சொத்துல வந்து உனக்கே எல்லா பங்கும் கிடைக்காது அப்படிங்கிற அர்த்தம், முழு அர்த்தம் அடங்கியிருக்கிறது. அப்படியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது யார் அந்த உரிமைக்கு உரியலாக இருக்கிறாளோ அவளுக்கு தெரிவிக்காமல் அவளுடைய சம்மதம் இல்லாமல் இப்படி பண்ண முடியும்? அப்படி பண்ண முடியாது. என்ன கேட்டால் அந்த அப்படி பண்ணும். இன்னும் சொல்ல போனால் திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது 4வது சூறாவில் 21வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அகதன மின்கும் மீசாக்குன்னு கலையிலா, பெண்களாகிய உங்கள் மனைவிமார்கள் வந்து உங்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். மனைவிங்கிற சாதாரண விளையாட்டு கிடையாது, கடும் உடன்படிக்கைன்னு இருக்குது. இந்த கடும் உடன்படிக்கைங்கிறது என்னன்னு கேட்டால் அவங்க நல்லபடியாக நடத்துறதுங்கிற ஒன்று இருந்தாலும் ஊர் உலகத்தில் என்ன அர்த்தத்தில் அது செய்யப்படுகிறதோ அந்த அர்த்தத்தில் தான் ஒரு பெண்ணு வாழ்க்கைப்படுவதற்கு ஒத்துக்கிறான். இந்த புருஷன் வந்து இன்னும் 4 பேரை கல்யாணம் பண்ணுவான்னு தெரிஞ்சால் மாட்டேன்றாள, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே மாட்டேன்னு மறுத்துருவான்.
அப்போ இவன் வந்து நம்ம நாட்டு வழக்கத்தில் ஒருத்தன் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவான், அதுதான் வழக்கம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த வழக்கத்தின்படி தான் இவனும் நம்மளை கல்யாணம் பண்ணுறான்னு நினச்சி தான் அவள் தலையை நீட்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணுறீங்க என்று சொன்னால் அவளுக்கு தெரிவித்து தான் ஆகணும். இது ஒன்று. ஆனால் அரபு நாடுகளில் வந்து அவங்க அதை கண்டிஷனே நினைக்கவே மாட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போதே இவன் நம்மளையும் பண்ணுவான், தேவைப்பட்டால் இன்னொன்னையும் பண்ணிக்கிடுவான்னு நினச்சிட்டு தான் சரிம்பாங்க. அவங்கள்ட்ட ஏற்கனவே அவங்க அந்த நாட்டில் வழக்கமாக இருக்கிறதுனால இரண்டாம் திருமணம் என்பது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. எந்த ஒரு மனைவியும் அது ஒரு பெரிய பாதிப்பாகவோ ஒரு ஒரு இழப்பாகவோ கருதவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அங்கே திருமணம் செய்யும்போது இந்த கண்டிஷன் கிடையாது. அவங்க கேட்காம செய்யலாம். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் அந்த அர்த்தத்துல தான் அந்த கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும்போது கேட்காம செய்கிறாங்கனாலேயே இவன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவான், அதில் நமக்கு பிரச்சனை இல்லை என்று தான் அங்கே நடக்கிறது. இங்கே அப்படி நடக்குதுன்னா நடக்கலை. இதுக்கு இந்த அது ஒரு விஷயத்தை பார்த்தணும். அதே மாதிரி வந்து ஒப்பந்தத்தில் மாற்றம் ஏற்படும் போது சொல்லித்தனங்க ஆகணும். என்ன செய்கிறாங்கன்னா ரகசியமாக போய் கள்ளத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிறான். திருமணம்னால கள்ளத்தனமாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் தான் கல்யாணங்கிறது. அப்போ கள்ளத்தனம் பண்ணிட்டான்னு சொன்னால் அவ்வளோ பொய் சொல்கிறது, இந்த மனைவிட்டு அங்கே போனேன்ற இங்கே போனேங்கிறது, அப்போ இப்படிலாம் பொய்கள்லாம் இப்படிலாம் செஞ்சு ஏமாத்துறது லெவலுக்கு மனுஷன் என்ன செய்கிறான், நிறைய பாவங்களை தொடர்ந்து செய்கிறான். ஆமாம், டிக்ளேர் பண்ணிட்டு செய்யி, அவர்கிட்ட தெரிவிச்சுட்டு செய்யணும். அதே மாதிரி வந்து இன்னொன்று நம்ம பார்க்கணும். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் நம்மளாவும் சொல்லக்கூடாது இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்களுடைய மகள் ஃபாத்திமாவை அலி அவர்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அவர் அலி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஃபாத்திமா இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை அபூஜஹலுடைய மகள், அவங்களாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அபூஜஹலுடைய மகளை கல்யாணம் பண்ணணும்னு இவரை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க குடும்பத்தில் வச்சு. அதையும் கல்யாணம் பண்ண நினைக்கிறார். அப்போ ஏற்கனவே மகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க. கட்டி கொடுத்துருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா இன்னொரு கல்யாணம் பண்ண விரும்புகிறார். அவங்க இன்னொரு கல்யாணம் யாருன்னா அபூஜஹலுடைய மகளை கல்யாணம் பண்ண விரும்புகிறார். இந்த செய்தி வந்து புகாரில் 3110வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வருகிறது. அபூஜஹலுடைய மகளை வந்து பெண் பேசிக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் மர்மவன் அப்படின்னு தகவல் வருது. வந்தவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மெம்பரில் ஏறி மக்களை நோக்கி உரை நிகழ்த்துறாங்க. அலிட்ட பேசலை, மக்கள்கிட்ட உரை நிகழ்த்துறாங்க. என்ன உரை நிகழ்த்துறாங்கன்னு கேட்டால், ஃபாத்திமா வந்து என்னை சேர்ந்தவர், என்னுடைய ஈரக்குலை அவங்க, ஆனால் வந்து அவருக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஏற்படுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபாத்திமாவுக்கு முன்னாடி வந்து ஜெய்னபை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அபுல் ஆஸுங்கிற ஒரு ஆளுக்கு. அபுல் ஆஸுங்கிறவர் இப்போ இஸ்லாத்துக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் கல்யாணம் நடந்துருச்சு. நபி ஆகிறதுக்கு முன்னாடியே ஜெய்னபை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. யார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அபுல் ஆஸுங்கிறவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவரை பற்றி நினைவு கூறுறாங்க. என்ன கூறுறாங்கன்ட்டு கேட்டால், நான் ஏற்கனவே அந்த அபுல் ஆஸுக்கு என்னுடைய மூத்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன். அவர் வந்து என்னிடத்துல பேசினபடி உண்மையாக நடந்து கொண்டார், கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். அப்போ ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்காங்கன்னா அந்த நிபந்தனையில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த நாட்டில் இந்த பழக்கம் இருந்தாலும் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தருவதாக இருந்தால் நீ வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது, அதை ஒத்துக்கிறியான்னு கேட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவர் வந்து உறுதியாக இருந்து விட்டார். யார்? அபுல் ஆஸ். அவர் வேறு கல்யாணம் பண்ணவே இல்லை. இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தால் கூட வேறு கல்யாணம் பண்ணாமல் இருந்தார். கடைசியாக இஸ்லாத்துக்கு திரும்பி வந்துட்டார். ஆனால் இவர் அலி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், அவர் வந்து என்னிடத்தில் கொடுத்த வாக்கை மீறுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த நாட்டு வழக்கத்தினுடைய படி அர்த்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க நிபந்தனையோடு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. என் மகளை நீ கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் வேற ஒரு கல்யாணம் நீ பண்ணக்கூடாது, ஓகேயா? சரி, அப்போ நீ நிறைவேற்றி ஆகணும்ல. அப்போ ஒப்பந்தத்தில் கண்டிஷன் ஆகிடுதுல, இவருடைய வாழ்க்கை வந்து பங்கு போட்டு கொடுக்கும்போது இல்லை அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே அவர் வந்துடுறார். அந்த மாதிரியான அடிப்படையில் இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா ஆதனும், நான் அனுமதிக்க மாட்டேன், சும்மலா ஆதனும், மேலும் அனுமதிக்க மாட்டேன், சும்மலா ஆதனும், மேலும் அனுமதிக்க மாட்டேன், இல்லா யுரீத இப்னு அபி தாலிபின் ஐயு தள்ளி கைபனத்தி, அபு தாலிபுடைய மகன் அலி என் மகளை விவாகரத்து செய்துவிட்டு என் கே இப்னத்தகும், அப்புறமேல அவங்க பிள்ளைய அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறட்டேன், அப்படி இல்லாமல் என் மகளை மனைவியாக வச்சுக்கிட்டேன் இன்னொரு கல்யாணம் பண்ணுவதை நான் அனுமதிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி புகாரில் 5230வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை ஃபைசல் பண்ணிட்டு எடுத்து பண்ணும். உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் என்ன அக்ரிமெண்ட் பண்ண, வேறு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் பண்ணணும். நீ வேறு கல்யாணம் பண்ண போகிறா இருந்தால் இதுக்கு ஒரு முடிவு கட்டு,
அப்போ இந்த மனைவி இல்லைன்னு சொல்லி அவளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ண. அந்த மனைவி ஒத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டாவது பண்ணலாம். மனைவி ஒத்துக்கலன்னு சொன்னால் விவாகரத்துக்கு உரிய எல்லா இழப்பீடு போக்குவரத்து எல்லாத்தையும் செஞ்சு அதை ஃபைசல் பண்ணி முடிச்சுட்டு தான் அது கல்யாணம் பண்ணணும். வழங்குதா இல்லையா? அப்போ இரண்டாம் திருமணத்தை பற்றி நம்ம நிறைய பேர் தப்பாக விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு திருமணம் இருக்குமோ இன்னொரு திருமணம் பண்ணால் மனைவி பாதிக்கப்படுவாளா இல்லையா? அவள் எந்த நம்பிக்கையில் உங்களை கல்யாணம் பண்ணனா அந்த நம்பிக்கை பாழாகும் போது அவளுக்கு தெரிவிக்கணுமா இல்லையா? அவள் எனக்கு பாதி வாழ்க்கை எனக்கு வேணான்னு முடிவெடுத்தாள்னா அதுக்கு ஃபைசல் பண்ணணுமா இல்லையா? முழு வாழ்க்கையை கிடைக்கும்னு சொல்லி தானே ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறா. இப்போ நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ண போனீங்கன்னா பாதி வாழ்க்கையாக போயிடுதா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இந்த பாதி வாழ்க்கைக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது, என் விஷயத்தை முடிச்சு விடு, மார்க்க சட்டப்படி விவாகரத்து பண்ணி அதுக்கு என்ன இழப்பீடு கொடுக்கணுமோ அந்த இழப்பீடை அவனுடைய சக்திக்கு தகுந்தவாறு வாங்கி கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் புதுசாக வேற கல்யாணம் பண்ணிட்டு போ. அது சரிதான், அது அப்படி தான் பண்ணணும். அங்கதான் அதனால் கல்யாணம் பண்ணுறது முதல் மனைவிக்கு தெரியாமையோ அவங்க ஒப்புதல் இல்லாமையெல்லாம் பண்ணதை இஸ்லாம் அனுமதிக்கவே கிடையாது. சில எந்த பகுதியில் அது ஒரு இஷ்யூவாக இல்லையோ அங்கே தெரிவிக்க தேவையில்லை. அரபு நாடுகளில் அந்த இஷ்யூவே கிடையாது. அவங்க அந்த ஒப்பந்தத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் இவன் 4 வரைக்கும் பண்ணுவான்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அது ஒப்பந்தத்தில் இருக்குன்னு அர்த்தமாச்சு. அவங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படல, இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லைன்னு ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இங்கேலாம் அப்படி கிடையாது. இங்கே ரசூலுல்லாஹ் கண்டிஷன் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு தகப்பனும் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே இவளை மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணணுன்ற சொல்லாமல் சொல்லித்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அதனால் அது ஒரு நிபந்தனையாக ஒப்பந்தமாக இருக்கிறது. அல் முஸ்லிமுன் அலா ஷுருத்திஹிம், முஸ்லீம்கள் அவங்க போட்டுக்கிட்ட ஷரத்துகள் விதிகளை எல்லாம் பேணணும். அவங்களா போட்டுக்கொண்ட விதி அதில் அடங்கும்னு சொல்கிற ஹதீஸ் இருக்கிறதுனால அதுக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்ததாக தொழ வைக்கும்போது தாமதமாக வருபவர்களுக்காக ருக்குவை நீட்டலாமா? அதாவது தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஜமாத் தொழுகை ஒருத்தர் நடத்துகிறார். அவர் ருக்குவுக்கு போயிட்டார். ருக்குவில் அடைஞ்சால் தான் ஒரு ஆளுக்கு ரக்காத்து கிடைக்கும். அப்போ ருக்குவில் இருக்கும்போது அங்கேருந்து மக்கள் வர்றது இவருக்கு தெரியுது. சரண்டு உள்ள சென்று வேகமாக வர்றாங்க. வர்றவங்க அந்த ருக்குவில் சேருவதற்காக வர்றாங்க. இவர் அதை உணர்றாரு. அப்படி மெய் மருந்துலாம் தொழ முடியாதுல்ல, பின்னாடி மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது இவருக்கு உணர்றாரு. உணர்ந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு நிமிஷத்தில் செய்ய வேண்டிய ருக்குவை இன்னும் கொஞ்சம் நீட்டுறாரு. எல்லோரும் சேரட்டுமே, நம்ம ருக்குவில் கொஞ்சம் நேரம் நிற்போம், ஆளுக்கெல்லாம் சேரட்டுமே அப்படின்னு சொல்லி நீட்டுறாரு. இப்படி நீட்டலாமா? பின்னாடி வர்றவர்கள் சேரணும் என்பதற்காக வேண்டி நீட்டலாமான்னு கேட்குறாரு. அப்படிலாம் நீட்டக்கூடாது. இவருக்கு என்ன கடமை, ஒரு வாட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னு கேட்டால் அந்த ருக்கு அடைஞ்சு தான் ஆகணும், அட்டையிலன்னா பயங்கரமான குற்றம்ங்கிற மாதிரி மார்க்கத்தில் சொல்லப்படலை. மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னு கேட்டால் நாங்கள் ரசூல்லாவோட தொழுது கொண்டு இருந்தோம். தொழுதுகிட்டவொன்னே என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஒரு சரசரசன்னு பயங்கரமாக சத்தம் கேட்குது. ரசூல்லா அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. இது புகாரில் 635வது ஹதீஸு. தொழுது முடித்தவொன்னே என்ன கேட்குறாங்கன்னா, மாஷானுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு, வேக வேகமாக வர்றாங்கல்ல, அது என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இஸ்தாஜல்லாம் இல்லை சலாத்தி, தொழுகையில் சேர்றதுக்காக நாங்கள் வேகமாக வந்தோம், வேகமாக வரும்போது உள்ள சத்தம் அது தடத்தடன்னு ஓடி வர்றாங்க ருக்குவில் சேர்றதுக்காக வேண்டி. இதை ரசூல்லா கண்டுக்கிறவே இல்லை. தொழுது முடிச்சுட்டு கேட்குறாங்க, என்னப்பா தடத்தடன்னு ஓடி வந்தீங்களா, என்ன விஷயம் அப்படின்னோடனே தொழுகையில் சேர்றதுக்கு தான் வந்தோம். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, பலாத்தா போல் அப்படிலாம் செய்யாதீங்க, இது அத்தைத்துமும் சலாத்தா, தொழுகைக்கு நீங்கள் வந்தால் பாலைக்கும் பி சக்கீனா, நிதானமாக வாங்க, நடந்து வாங்க, விளங்குதா? அவர் ருக்கு போனால் ருக்குவில் கிடைச்சா சேருங்க, ருக்கு இல்லாட்டி அடுத்த போய் சேர்ந்துக்கிறங்க. இப்போமா அதற்கு தும்ப சல்லு, எது கிடைத்ததோ அதை ஜமாத்தில் தொழுங்கள். ஓமா ஃபாத்தக்கும், எது ஜமாத்தில் தவறி விட்டதோ ஃபாத்திமோ, சலாம் கொடுத்த பிறகு எந்திரிச்சு பூர்த்தியாக்குங்கள். அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது இவர் பெரிய அவகாசம் கொடுத்தவரை சேர வைக்கிறதுக்காக வேண்டி நிற்கணுங்கிற ஒரு மேட்டர்லாம் கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு உங்களுக்கு எத்தனை தஸ்பீ எப்பவும் செய்வீங்களோ, ருக்குவில் 3 தஸ்பீ செய்கிற வழக்கம் இருக்கா, 3 செஞ்சோன்னே எந்திரிச்சிட வேண்டியதுதான். ஒரு மனிதனுக்காக காத்திருந்து வருதல் என்பதெல்லாம் கிடையாது. காத்திருக்கிறது உள்ள விஷயம் இதில் இல்லை. மக்களுக்கு சொன்னதே என்ன, கிடைச்சது தொழுவுங்க, கிடைக்கட்ட அப்புறம் எந்த தொழுவுங்க, நீங்கள் கூட அதில் சேரணுமேன்ட்டு பதறிக்கிட்டு ஓடிக்கிட்டு வராதியேங்கிறாங்க. தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் வேகமாக போனால் தான் நம்ம ருக்கு கிடைக்கும். ஏன் அப்படி நீ மாட்டுக்கு எப்பவும் வர மாதிரி வாங்க, அதுக்குள்ளே ருக்கு கிடைச்சா தொழுவுங்க, இல்லாட்டி ருக்கோட முடிஞ்சு போச்சா, அதை உலகம் அழிஞ்சு போச்சா, அடுத்தல போய் சேர்ந்துக்கிறங்க. அப்படி காட்டின ஒரு விஷயத்துக்கு இவனையா டைம் கொடுக்குறாரு. ருக்கு எதுக்கு மற்றவங்கள்ட்ட இதை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. மற்றவங்க குழம்புவாங்களே, இன்னும் நேரம் ருக்குள்ள இருக்காருன்னு நினைப்பாங்களா இல்லையா பின்னாடி உள்ளவங்க. தொழுகை வழக்கமாக என்ன மாதிரி தொழுவார் அவர் வாட்டு அப்படி தொழுதுட்டு இருக்க வேண்டியதான். வர்றவங்களுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, அதை பற்றி இவர் கவலையே படலை. ரசூல்லாவும் படவே இல்லை, இவன் பட தேவையில்லை. 635வது ஹதீஸில் இருக்கிறது.
அதே மாதிரி 636வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், இதா சமயத்துல் இகாமத்தை, இப்போ இகாமத்து சொல்லிட்டாங்கல்ல, அப்போ கூட ஓடி வரக்கூடாது. இகாமத்து சொல்லிட்டாங்க, வாங்க வாங்க தொழுகை கிடைச்சிடும், அவர் ருக்குக்கு போயிடுவார், அதெல்லாம் கிடையாது. இதா சமயத்துல் இகாமா, இகாமத்து சொல்லப்பட்டாலும் ஃபம்ஷு இல சலாத்தி, தொழுகைக்கு நடந்து வாருங்கள், ஓடி வராதீர்கள். வாழைக்கும் பி சக்கீனா ஒல் வக்கார், அது கண்ணியமாக ஒரு பெருமிதமாக நிதானமாக நடந்து வாருங்கள். ஒலா துஸ்ரிவு, வேக வேகமாக வராதீங்க. பமா அதற்கும் இப்போ சல்லு, கிடைத்ததை தொழுங்கள். ஒமா பாத்தக்கும் பாத்திமு, தவறியதை பிறகு பூர்த்தியாக்குங்கள் அப்படின்னு 636 ஹதீஸ்லாம் இருக்கிறது. அதனால இமாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, பின்னாடி ஆளுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு ருக்குவை நீட்டக்கூடாது. ருக்கு நீட்டினா தானே உங்களுக்கு ரக்காத்து கிடைக்காட்டி அடுத்து வந்து தொழுதுட்டு போகிறாங்க. இப்போ என்னண்டா, உங்களுக்கு ரக்காத்து கிடைக்காட்டி தொழுகை இல்லாமல் போயிருமா? ரக்காத்து கிடைக்காட்டி இன்னொரு ரக்காத்து சலாம் கொடுத்து நெந்தி தொழுதுட்டு போகிறாங்க. இதுக்காக வேண்டியதுக்காக நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணுறேன்னு வந்தால் எவ்வளோ நாளைக்கு பண்ணி, எத்தனை நேரத்துக்கு பண்ணுவீங்க? வந்துக்கிட்டே இருப்பாங்களே, இன்னும் நிறைய இன்னும் வருவாங்கன்னு அரை மணி நேரம் ருக்குல கிடப்பீங்களா? அதனால வரக்கூடியவர்கள் வந்து பல மாதிரி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம பார்க்கவே தேவையில்லை, நம்ம வாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்து, இன்றைய விஞ்ஞானத்தால் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு குறைபாடு இருந்தால் கண்டுபிடிக்க முடிகிறது. அந்த மாதிரி குறை உள்ள குழந்தை பற்றி தெரிந்தால் கருக்கலைப்பு செய்யலாமா, எதுவும் அளவுகோல் உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அந்த காலத்தில் வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத அறிய முடியாத ஒரு காலம் இருந்துச்சு. இந்த காலத்தில் ஒரு பெண் வந்து கர்ப்பமாயிட்டான், மாதம் ஸ்கேன் பண்ணுறாங்க, அடிக்கடி பலவிதமான டெஸ்ட்டுகள் பண்ணுறாங்க, அந்த குழந்தையுடைய வளர்ச்சி ஒவ்வொன்றையும் கண்காணிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த குழந்தை வந்து அது என்ன மாதிரி இருக்கும் என்பதையெல்லாம் சொல்லிடுறாங்க. இது வந்து பேசவே முடியாது, ஊமையாக தான் இருக்கும், இது கண்ணே தெரியாது, இது மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது, ஒழுங்காக வளர்ச்சி இருக்காது, மனுஷன் உடம்பாக தான் இருக்குமே தவிர பொம்மை மாதிரி தான் இருக்கும், இப்படின்னு சொல்லி பலவிதமான வந்து குறைபாடுகள் அந்த குழந்தைக்கு இருப்பதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம், இது தேவையா, அதை கலைச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி அதுதான் கேள்வி கேட்குறாரு. அன்னைக்கு தெரியாமல் இருந்துச்சு, என்ன இருந்தாலும் பெற்று தான் ஆக வேண்டி இருந்துச்சு, பெற்றுட்டாங்க. இன்னைக்கு வந்து கருவில் இருக்கும் பொழுது இது வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது, அந்த குழந்தைய பார்த்து 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 கவலைப்படுற மாதிரி வருங்கிற அளவுக்கு உள்ள விஷயமா இருக்கும். சிலது வந்து எந்த மூளை வளர்ச்சியுமே இருக்காது, பொம்மை மாதிரி இருக்கும், புள்ள வளர்ந்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே இருக்காது, அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அல்லது அந்த கிட்னி இல்லை, அது இல்லைன்னு இப்படி பல குறைபாடுகளை சொல்கிறாங்க. அது குறைபாடுகளை சொல்லி அது வந்து ஒரு சகித்து கொள்ளக்கூடிய அல்லது மருத்துவம் செய்யக்கூடிய குறைபாடு என்று சொன்னார்கள்னா அதை நம்ம ஏற்றுக்கூட கூட பெற்றுடலாம். அவன் என்ன செய்யறான், இது ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிறான், இது இப்படித்தான் இருக்குங்கிறான், இதுதான் இதனுடைய விளைவுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி சொல்வதற்குரிய அந்த குழந்தையுடைய உள் உறுப்பு வரைக்கும் பார்த்துட்றான், குழந்தையுடைய இதயம், ஈரல் எல்லாத்தையும் பார்த்துட்றான். பார்த்துட்டு அதில் என்ன பார்ட்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது, இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குது, என்ன விஷயங்கள் இருக்குது, இது இருந்தால் இப்படி தான் இதனுடைய ரிசல்ட் இருக்கும்னு ஏதோ சொல்கிறான். இப்போ கருக்கலைக்கலாமான்னு கேட்குறாரு. பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது. சட்டம் இல்லாமல் ஒரு நிர்பந்தத்தில் அந்தந்த மனுஷன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உயிரை கொள்ளக்கூடாது, இதுதான் சட்டம். உயிரைங்கிற எப்போ வரேன், ஒரு 4 மாதம் வரைக்கும் உள்ளதை நீங்கள் ஒரு கலைச்சிங்கன்னு சொன்னால் மனுஷனை கொன்றதா ஆகாது. ஏன்னா ஹதீஸில் வருது, 4வது மாதத்தில் தான் ரூஹு ஊதப்படுதுன்னு. அதுக்கு முந்தி ஒரு ரூஹு இருக்கிறது, அது சும்மா வளருவதற்குரிய ரூஹு தான். நான் பர்பஸாக 4வது மாதத்தில் ரூஹு ஊதப்படுதுன்னா என்ன அர்த்தம், மனுஷங்கிற உயிர் அப்போ தான் கொடுக்கப்படுது. அப்போ 120 நாள் வரைக்கும் உள்ள கருவாக இருந்தால் நீங்கள் அதை சும்மா சாதாரணமாக கலைச்சா கூட அது குழந்தையை கொன்ற ஒரு குற்றத்தில் வராது. 120 நாளைக்கு முந்தின ஒரு கருவாக இருந்தால் அது என்னட்டா 120 நாள் வரைக்கும் மனுஷ உயிர் ஊதப்படலை, அது ஒரு சும்மா ஆடு மாடு மாதிரி வளரக்கூடிய செடி கொடிகள் வளர்கிற மாதிரி வளர்ச்சி அடையக்கூடிய உயிர் தான் இருக்கே தவிர மனிதன் என்பதற்கான அந்த சிறப்பு தனி 2 உயிர் மனுஷனுக்கு இருக்குது. அந்த 2வது உயிர் அப்படி 2 இருக்க போய் தானே, அந்த ஒரு உயிர் இருக்க போய் தானே வளர்ந்துச்சு 4 மாதம். அது பெருசானதுக்கு உயிர் இருந்தால் தானே வளர முடியும், உயிர் இருக்குன்னு விளங்குது. அப்புறம் உயிர் ஊதப்படும், ரூஹ் ஊதப்படும் வேற இருக்கிறது. அப்போ ரூஹுங்கிறது என்னது, மனிதன் என்பதற்கான ஒரு ரூஹ் வந்து அந்த 120வது நாளில் வந்து மலக்கு மூலம் ஊதப்படுது. இப்போ 120 நாட்கு உட்பட்ட காலங்களில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி நீங்கள் கருவை கலைச்சிங்கன்னு சொன்னால், ஆனால் அது கெடுதி, தேவை இருந்தால் தான் கலைக்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து கருக்கலைப்பு செய்வது அதுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்கள் எல்லாமே பயங்கரமான பக்க விளைவை ஏற்படுத்தும். விளையாட்டு போக்கில் கலைச்சிடக்கூடாது.
அது வந்து கிடைத்தல் என்பதற்கு சும்மா சாதாரணமாக கிடைக்க முடியாது. அது உடம்பையெல்லாம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பலவிதமான சைடு எஃபெக்ட் உள்ள மருந்துகள் தான் கொடுப்பாங்க, கொடுத்தான் கிடப்பாங்க. அது தவிர்க்கத்தான் வேணும், கேடு. ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி வந்து விதமாக சிசரியன் பண்ணிட்டாங்க, 2க்கு மேலே பண்ண முடியாது, 3வது பண்ணால் வயிறு அறுத்துக்கிட்டு போயிடும், பிச்சுக்கிட்டு போயிடும், அப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வைங்க. அப்போ 120 நாளுக்குள்ளே நீங்கள் கலைச்சிங்கன்னு சொன்னால் அது குற்றம்லாம் வராது, குழந்தையை கொன்றது வராது. 120 நாளுக்கு தாண்டிருச்சுன்னு சொன்னால் மனித உயிராகி போச்சு. அப்போ 120 நாளை தாண்டினதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன்லாம் ரிப்போர்ட் தெரியவும் செய்யும். 120 நாளைக்கு முன்னாடி உள்ளதில் அவ்வளோ பெரிய ரிசல்ட்லாம் கிடைக்காது. எல்லா உறுப்புகளும் வளர்ச்சி அடைந்த அந்த கட்டத்தில் தான் உங்களுக்கு என்ன செய்யும், அது சரியில்லை, இது சரியில்லை, மூளை கம்மியாக இருக்குது, அது எல்லாமே எப்போ தெரிய ஆரம்பிக்கும், வளர வளர வளரத்தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியக்கூடிய நேரத்தில் வந்து அந்த கருவை கலைப்பது கொலை செய்கிறது தான். கரு உயிராயிடுச்சு, மனுஷ உயிரை வந்து கொலை செய்தல் என்பதில் தான் அது அடங்கும். இது பொதுவான ஒரு சட்டம். ஆனால் நிர்பந்தம் இருக்குல்ல, நிர்பந்தம் என்று சொல்வதை சட்ட அந்த மனிதனுடைய ஒரு தன்மையை பொறுத்து வழங்கக்கூடிய ஒரு சலுகை தான் நிர்பந்தம்ங்கிறது வந்து உதாரணமாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால், ஒரு மனிதன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான், இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் அதை பகிரங்கமாக அவன் அறிவித்து சொல்கிறான்னு வைங்க, சக்தி இருக்குது. அவனுக்கு சக்தி இல்லைன்னு வைங்க, அவன் என்ன செஞ்சுக்கிறலாம், இல்லைங்க நான் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறலன்னு மறைக்கலாம்ல. மூசா நபி காலத்தில் ஒருத்தர் மறைச்சிக்கிட்டே இருந்தாருன்னா எல்லாம் என்ன செய்கிறான், மூமின் அந்த சூறாவுக்கு பேர். அந்த சூறாவில் வந்து செய்ய மூசாவுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மறைத்து கொண்டிருந்த ஒருத்தர் வந்து மூசா நபிக்கு சப்போர்ட் பண்ணார், எக்குத்தும் ஈமானஹு, அவர் ஈமானை மறைச்சிருந்தார்னு வருது. அப்போ தன்னை வந்து மூசாவை சேர்ந்து வந்து காட்டி கொள்ளாமே வாழ்ந்திருக்கார் ஒருத்தர். எதனால அந்த இஸ்லாத்தை காட்டலை, அவருடைய நிர்பந்தம், தாங்குகிற சக்தி இல்லை. அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, எத்தனையோ சஹாபாக்கள் வந்து அமர் இப்னு அபஸான்னு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து வெளியூர்லேருந்து வருவார், மக்காவில் இருக்கும்போது வந்து கேள்விப்பட்டு வந்து உங்கள் கொள்கை என்ன, நீங்கள் யார் என்ன பல மாதிரி பேசிக்கிறாங்களேன்ட்டு எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சிடுவார். அறிஞ்ச உடனே இது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆன உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நான் போய் டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உனக்கு தாங்க முடியாதுப்பா, என்ன இந்த பாடு படுத்துறாங்க. அப்போ நாங்கள் ஒரு 10-15 பேருக்குள்ளே இருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் வந்து அமர் இப்னு அபஸார்ட்ட சொல்கிறாங்க, நீ வந்து ஊருக்கு போயிரு, யார்ட்டையும் சொல்லிக்கிறாத, நீ தாங்க மாட்டாய், எங்களுக்கே தாங்க முடியாத அளவுக்கு தொல்லைப்படுத்துகிறாங்க, நீ மனசில் மறைச்சி வச்சிக்க, என்னுடைய கை ஓங்கிரும்னு ஒரு கேள்விப்படுவில்ல, அப்போ என்னை வந்து பாரு அப்படின்னு அவர் அனுப்பி விட்டுறாங்க. பிறகு மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போன பிறகு கேள்விப்பட்டு அவர் வருவார். வந்தவொன்னே கரெக்டாக யாவும் வச்சு இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்போ அவ்வளோ காலத்துக்கு மறைச்சிருக்க சொன்னாங்க, அவருடைய சக்தி அவ்வளவுதான், அவருக்கு சக்தி வந்து கம்மியாக இருக்குது, இல்லை பரவாயில்ல என்ன இருந்தாலும் பரவாயில்லைன்னா சொல்ல விட்டுருவாங்க. பிலால் சொன்னாரா இல்லையா, அவருக்கு அந்த அறிவுரை சொன்னாங்க. பிலால் அடி வாங்கிட்டு அகதுன்னு தானே சொன்னார், அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நிர்பந்தம் என்பது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. அபூதர் கிஃபாரிக்கு அந்த அறிவுரை சொன்னாங்க, கேட்காம நினைஞ்சார். அபூதர் கிஃபாரின்னா கிஃபார் கோத்திரத்துலேருந்து ஒருத்தர் அபூதர், அவர் முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்காரான், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறாருன்னு கேள்விப்பட்டு அறிந்து கொள்வதற்கு மக்காவுக்கு வர்றாரு. யார்ட்டையும் கேட்கறதுக்கு பயம், எப்படியோ ஒளிஞ்சு போல தந்திரங்கள்லாம் மேற்கொண்டு ரசூலுல்லாஹ் போய் சந்திச்சிட்டார். அது பெரிய சம்பவம். சந்தித்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன போதனைலாம் கேட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் போய் காபாவில் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேணாம்ப்பா, ரொம்ப தொல்லைப்படுத்துவாங்கன்னு, அதெல்லாம் நான் சொல்லத்தான் செய்வேன் போய் அங்கே செய்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறாரா, அடியை போட்டாங்க, பயங்கரமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் அங்கே நிற்கிறார், ஓடி வந்து சொல்கிறார், இவர் அடிக்காதீப்பா, இவர் வந்து கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்தவர், அந்த ஊர் வழியாக தான் நீங்கள் சரக்குகள்லாம் வெளிநாட்டுக்கு போகுது, வெளியூர்களுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதை கேள்விப்பட்டான்னா ஒரு பருக்க கூட அங்கேருந்து போகாது, அங்கேருந்து வராது, தடுத்து போடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னு பயந்துக்கிட்டு அடிக்கிறத விட்டாங்க. அந்த வழியில் இருக்கக்கூடிய ஊர் அது, அந்த ஊரை சேர்ந்தவருங்கும் போது நம்ம போக்குவரத்து செய்ய முடியாமல் போயிடும்னு பயந்து அவர் அடிக்காமல் விட்டாங்க. அப்போ அவரை வந்து நீங்கள் சொல்லாதப்பான்னு சொல்லி போய் சொன்னாரா இல்லையா, அவருக்கு தாங்குகிற சக்தி இருக்குன்னு நினச்சாரு, அடிச்சுட்டு போட என்ன. இப்போ அப்போ அது யாருக்கு எவ்வளோ சக்தி இருக்குங்கிற அவங்கவுங்க தான் தீர்மானிப்பாங்க. இப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னு வைங்களேன், இதுக்கு வந்துக்கிட்டு இதை செய்யலாமா கூடாதாங்கிறதுக்கு சட்டம் வந்து கூடாது, முடிஞ்சு வச்சுக்காத. நிர்பந்தத்துக்கு சலுகை இருக்கான இருக்குது. நிர்பந்தமான நிலையில் உனக்கு என்ன இயலாது என்று நினைக்கிறியோ அதை செய்யாத. உனக்கு எது நிர்பந்தம்ங்கிற ஒரு காரணத்துக்காக செய்கிறத வந்து ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் சட்டம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி இருக்கு, உங்கள் குழந்தை வந்து இன்னும் 6 மாதம் கூட வண்டி பிறந்தா கூட 3 மாதத்தில் செத்து போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. அதை என்ன செய்யலாம், அந்த பெற்றோர்கள் வந்து 3 மாதத்தில் சாவுண்டா பெருத்தும் கஷ்டமாக, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குமே, 3 மாதத்தில் சாவத்தானே போகுது,
அதுக்காக வேண்டி இவ்வளோ ரிஸ்க் அப்படின்ற ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அவங்களுக்குள்ள கலந்துரையாடல் பண்ணி முடிவெடுத்து நான் கடைச்சிருவோன்னு எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, நிர்பந்தத்தில் அவங்க செய்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தங்க நினைக்கிறாங்க ஒரு 3 மாதம் இருக்கும்னு இருக்குல்ல, 3 மாதம் இருக்கட்டுமே, அது வரைக்கும் வளர்ப்போமே, அதெல்லாம் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் அது கூட மருத்துவங்கள் கிடைச்சாலும் கிடைச்சிருமே அப்படின்னு பெற்றுக்கிறாரு, அவருக்கு உரிமை இருக்குது. அப்போ ஒரே விஷயத்துக்கே ஒருத்த பெற்றோர் ஒரு முடிவு எடுக்கலாம், இன்னொரு பெற்றோர் முடிவு எடுக்கலாம். அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய தாங்கும் சக்தி அதையெல்லாம் பொறுத்து என்ன செய்யும், அந்த முடிவுகள் வரும். ஒரு பொம்மை மாதிரி ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு நம்மளும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்கும் அதாப்பு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, மலை ஜலத்தை கூட சுத்தம் பண்ண முடியாது, அப்படி ஒரு நரக வேதனை அனுபவிக்க போகுது என்பதை அல்லாஹ் தானே அந்த கருவியின் மூலமாக நம்ம காட்டி தந்திருக்கலாம். அப்படின்னு ஒருத்தர் நினைத்து எனக்கு அழைச்சி விட்ருங்க அப்படின்னு அதான் நல்லதுன்னு அவங்க நினச்சாங்கன்னா, இது அந்த மாதிரி பிறந்தால் எங்களுக்கு தாங்க முடியாது, நாங்கள் நொந்து நூலாக போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சாரையானால் அவருக்கு நிர்பந்தம் அவதாரம் முடிவு எடுப்பார். இதில் யார்கிட்டையும் பொதுவாக கேட்டீங்கன்னா கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, நானும் கூடாதுன்னு தான் சொல்லுவேன். கிடைக்கலாம்னா கூடாது, அது ஒரே விஷயம். நிர்பந்தத்துக்கு என்னன்னு கேட்டால், நிர்பந்தத்துக்கு எல்லா விதமான பன்றியை ஹராமாக்கிட்டு நிர்பந்தத்துக்கு சாப்பிடுங்கன்றான்ல, ஹராம் தான். நிர்பந்த நிலை ஒன்றுமே கிடைக்கல, பன்றியை தவிர ஒன்றும் கிடைக்கலன்னா தின்ட்டு போ, ஒரு நாளைக்கு கிடைக்காட்டு திங்கலாம், ஒரு நாளைக்கு உணவு கிடைக்கலன்னு சொன்னால் எல்லா ஹராமையும் நம்ம சாப்பிட்றலாம். வழங்குதா? சாவ கிடக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னால் இன்றைக்கி பூரா அங்கே சாப்பாடு கிடைக்கல, நாளைக்கு என்ன செய்யலாம், செத்தாட்டை கூட திங்கலாம், வழங்குதா, பன்றியை கூட திங்கலாம். அது அவனுக்கு மட்டும் உள்ள அனுமதி, அது அவனுக்கு மட்டும்தான் அனுமதி. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நிர்பந்தத்துக்கு நிர்பந்தம்ங்கிறது இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு சட்டம் தான். என்ன வித்தியாசம்னு கேட்டால், நிர்பந்தத்துக்கு யூனிஃபார்மாக சட்டம் இருக்காது. நிர்பந்தம் என்பது ஒரு மனிதனுடைய தன்மையை தாங்கும் திறனை பொறுத்து மாறும். எனக்கு 3 நாளைக்கு நான் சாப்பிடாம இருப்பேன், ஒருத்தனுக்கு 2 வேளை சாப்பிடாகட்டோட இருக்க முடியாது. அவனுக்கு தகுந்த மாதிரி முடிவு அவன் எடுப்பான், நான் எனக்கு தகுந்த மாதிரி முடிவு நான் எடுப்பேன். அப்போ இந்த நிர்பந்தங்கிற விஷயத்தில், இந்த மாதிரி கருக்கலைப்புங்கிற விஷயத்தில் மார்க்கத்தில் கூடாது. நம்ம நிர்பந்தத்தில் இருக்கிறோமா என்பதை யார் தீர்மானிக்கணும்? அந்த பெற்றோர் தீர்மானிக்கணும். தீர்மானிச்சு, இறைவா நிர்பந்தத்துக்கு நீ அனுமதிச்சிருக்கிறாய், நான் நிர்பந்தமாக தான் இருக்கிறேன், எனக்கு இதை தாங்க இயலாது அப்படின்னு நினைத்தவர் கலைத்தாரையானால் குற்றம் வராது. அதெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதில் என்ன இருக்குது, சமாளிப்போம், வளர்ப்போம், அது ஒரு கூலி தானே நினச்சிட்டு போங்க, அதுவும் கூலி, அதுக்கும் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அதனால இந்த விஷயத்துக்கு நமக்கு கடந்த காலங்களில் கூட செய்யவே கூடாதுங்கிற மாதிரி தான் நம்ம எழுதியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். ஆனால் அப்படி சொன்ன பிறகு 2-3 கேஸில் இப்படி தாங்க இருக்குது, கலைச்சிடாதிய அப்படின்னு சொன்ன பிறகு என்கிட்ட கேள்வி கேட்ட அந்த 2-3 பேருமே கலைச்சி விட்டாங்க. அவ்வளோதான், நீங்கள் சொன்னீங்க ஆனால் அது முடியலைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிறகு என்கிட்ட சொல்கிறாங்க. 2-3 பேர் என்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டு ஃபோனில் கேட்டு அவங்க பதில் சொல்லி, நீங்கள் உயிர் கொலையில் தாங்க இது வரணும், என்ன இருந்தாலும் அதை நீங்கள் தவிர்த்துருங்கன்னு நான் சொல்கிறேன். சொன்னதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா கேட்டுக்கிட்டு போய் அப்புறம் அடுத்த நாள் இல்லை நாங்கள் கலைச்சிட்டோம், முடியலை, எங்களுக்கு தாங்க முடியலை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்டேக் ஆகுது. ஆமாம், இதில் நிர்பந்தத்துக்கு நம்ம எப்படி ஒரு தீர்ப்பு சொல்கிறது? அவன் தானே முடிவு பண்ணுவான். இவ்வளோ சொல்லி அவங்க செய்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க அதை நிர்பந்தமாக உணர்றாங்கன்னு தான் அர்த்தம். பிள்ளை கொல்ல விரும்புவாங்க, கொலை செய்கிற நோக்கத்தில் அது செய்கிறாங்க, பல சீர்தூக்கி பார்த்து தானே செய்கிறாங்க. அதனால நீங்கள் சீர்தூக்கி பார்த்து யார்ட்டையுமே ஃபத்வாலாம் கேட்காதீங்க. இப்போ நம்ம சொல்கிறது நமக்கு ஏழுமானா உடலால் இயலுமா, மனசால் இயலுமா, அப்படி ஒரு பிள்ளைய வளர்க்க இயலுமா, பல விஷயங்கள் இருக்குல்ல, எல்லாத்தையும் யோசிச்சு அந்த புள்ள தான் கஷ்டப்படுறத டெய்லி பார்த்து அழுதுகிட்டு இருக்க இயலுமா அப்படின்லாம் நீங்கள் எல்லாத்தானே இது நவீன கருவி மூலமாக காட்டி தந்துட்டான் அப்படின்னு நினைத்து விட்டு நீங்கள் அதை செஞ்சு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு ஓகே தான். அது யூனிஃபார்மான ஃபத்வாவெலாம் இது கிடையாது. அதனுடைய நிர்பந்தம் என்று உணரக்கூடியவர்கள் அதுக்கு தகுந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நிர்பந்தம் இல்லை நினைக்கக்கூடியவர்கள் அந்த முடிவு எடுத்துக்கணும். இதுதான் அதுக்குரிய சரியான பதில். ஏற்கனவே தேடி பார்த்தீங்கன்னா கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். நாளைக்கு 1.5 மினிட் வந்துடக்கூடாது, வழங்குதா? சரி, அதாவது இந்த கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஜக்காத்து கேள்வி பதிலில் வியாபாரம் செய்பவர்கள் தனது செலவுகள் போக மீதத்திற்கு ஜக்காத் கொடுத்தால் போதும் என்று கூறினீர்கள். நான் கூறினதை வச்சு கேட்குறார். அதே போல் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்பவர் தான் அலுவலகத்திற்கு போக்குவரத்து செலவுகளை கழித்து விட்டு மீதத்திற்கு ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருந்தோம்னு கேட்டால் சொல்லியிருந்தோம்னா, ஒரு மனிதன் செய்கிற செலவுகள் 2 வகை இருக்கிறது. அவனுடைய வருமானமாக வந்ததற்கு பிறகு அவன் செலவு செய்கிறான்ல, அதை கழிக்கக்கூடாது. நீங்கள் ரூபாய் வாங்குறீங்க, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டீங்களா, வாங்கிட்டு வீட்டு செலவுக்கு 50,000 ரூபா செலவு பண்ணுறீங்க. இந்த 50 கழிச்சிட்டு 50க்கு ஜக்காத்து கொடுக்கணும்னா அப்படி சிலத்தில் கிடையாது. ஏன்னு கேட்டால், அந்த 1 லட்சம் உங்களுக்கு வருமானமாக வந்துருச்சு, வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துட்டு தான் செலவழிக்கணும். அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், ஒரு கடையை வச்சுருக்கிறீங்க,
ஒரு தொழிற்சாலை வச்சுக்கிறீங்க, கணக்கு பார்க்குறீங்க, இந்த வருஷம் ஒரு 20 லட்ச ரூபா லாபம் கிடைக்கிதுன்னு கணக்கு காட்டுது. 20 லட்சம் கிடைச்சது வந்தவுடனே 20 லட்சம் நம்ம காசா? இல்லை. இந்த 20 லட்சத்தில் கடை வாடகை கொடுக்கணும், இந்த 20 லட்சத்தில் கரண்ட் பில் கட்டணும், இந்த 20 லட்சத்தில் பல தளவாடங்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கும், இந்த 20 லட்சத்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி கட்ட வேண்டியிருக்கும், இந்த 20 லட்சத்தில் இன்கம் டாக்ஸு அது கட்ட வேண்டியிருக்கும், இந்த 20 லட்சத்தில் இருக்கிற ஊழியர்கள்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். இது எல்லாம் போக கடைசியாக கையில் வருமா? அதான் நம்ம காசு. அப்போ 20 லட்ச ரூபா கணக்கில் காட்டுது, 3 லட்ச ரூபா கையில் வருது. அப்போ உங்களுக்கு ஜக்காத்து 3 லட்சத்துக்கு தான் கொடுக்கணும். அந்த 17 லட்சம் என்பது உங்கள் காசு கிடையாது, கணக்கில் உங்கள் காசாக வருதே தவிர அதில் உள்ளதில் காவாசியை வரின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் உள்ளதை வந்துக்கிட்டு சம்பளம்னு போயிடும், கடை வாடகை, லைட்டு கரண்ட் பில்லுன்னு போகும். இப்படின்னு பல விஷயங்கள் என்ன செய்யும், இழப்பு போகும். அப்போ எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் செலவு போக நமக்கு எது கையில் வருகிறதோ அதுதான் வருமானம். அதனால் வந்து இப்போ கம்ப்யூட்டரை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கம்ப்யூட்டரில் ஒரு கணக்கு காட்டும்ல, கணக்கு எவ்வளோ காட்டும், 20 லட்சம், இவ்வளோ ரூபா செலவு, இவ்வளோ 20 லட்சம்னு காட்டிடும். அதில் எதை நீங்கள் கழிக்கணும், நாளைக்கு செலுத்த வேண்டிய வரி கிரி எல்லாத்தையும் கழிக்கணும். கழிச்சது போக கையில் எது நிற்கிதோ அதுதான் உங்கள் காசுன்னு நான் சொன்னேன்ல. அதை வச்சு இவர் கேட்குறாரு, நான் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு போகிறேன், அந்த அலுவலகத்தில் எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் தர்றாங்க, அந்த அலுவலகத்துக்கு போகிறதுக்காக வேண்டி மாதம் மாதம் நான் செலவழிக்கிறேன், ஒரு 10,000 ரூபா செலவாகி போயிடுது. அலுவலகம் இருக்கிறது, நான் இருக்கிறது இந்த ஒரு தொலைவில் நான் இருக்கிறேன். அந்த அலுவலகத்துக்கு போகிறேன்ல, போவதற்காக வேண்டி டிக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் வந்து வர்றோம்னு சொன்னால் அந்த போக்குவரத்துங்கிற வகையிலே ஒரு 10,000 செலவாயிடுது. இப்போ 90,000 தான் எனக்கு 1 லட்சம் தர்றான், ஆனால் அந்த 1 லட்சம் தருவதற்காக வேண்டி ஒரு 10,000 நான் செலவழிச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த 10,000 கழிச்சிட்டு 90,000 கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அவ்வளோதான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த வருமானத்தை பெறுவதற்கு தானே செலவழிக்கிறீங்க. எல்லா செலவும் போக கிடைத்ததுக்கு பேர் தான் வருமானம். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அதை அந்த சம்பளம் வாங்குற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு 50 ரூபா 50,000 செலவாகுதுன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு கிடைச்ச வருமானம் என்ன? எந்த ஒரு பொதுவான ஒரு சிந்திக்கிறவன்ட்டு போய் கேட்டாலும் உனக்கு என்ன லாபம் கிடைச்சுன்னா 50,000 தான் சொல்லுவான். சம்பளம் 1 லட்சமாக இருக்கலாம், சம்பளம் பெறுவதற்கு தானே சம்பளத்தை வாங்கிட்டு சொந்த செலவுக்கு செலவு பண்ணலை, அந்த சம்பளத்தை வாங்குவதற்காகத்தானே செய்கிறான். பெட்ரோல் போடுறான், பல மாதிரி விஷயம்லாம் செய்கிறான். அது இருந்தால் தான் அந்த கடைக்கு அந்த வேலைக்கு போய் சேர முடியும். அதுக்கு என்ன செலவழிக்கிறானோ அதெல்லாம் கழிச்சது போக இவனுக்கு கையில் நிற்கிது, அதுக்கு பேர் தான் வருமானம். 1 லட்சம் கையில் வாங்கினாலும் அந்த வாங்குவதற்காக ஒரு 25,000 ரூபா அவனுக்கு செலவாகி விட்டது என்று சொன்னால் அது என்னவாயிரம், 75,000 ரூபா தான் அவனுக்குடைய வருமானம். நிகர லாபம்ங்கிறது 75,000 தான். 10,000 ரூபா செலவாச்சுன்னு சொன்னால் 90,000 தான் அவனுக்கு நிகர லாபம். அப்போ வந்து வியாபாரத்துக்கு ஒரு நிலை, இதுக்கு ஒரு அப்படிலாம் கிடையாது. உனக்குடைய வருமானத்துக்கு ஜக்காத்தி தான் அளவு. வருமானங்கிறது என்ன, எல்லா செலவும் போக கிடைக்கிறதுக்கு பேர் தான் வருமானம். இதை யாபத்தில் வச்சுக்கிறங்க. அது வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது பொருந்தும். அதனால் வந்து நீங்கள் வேலை வெட்டிக்கு போகிறவர்களாக இருந்தீர்களே, ஆனால் அந்த வேலை வெட்டி போவதற்காக செலவு பண்ணுறீங்கல்ல, அந்த சம்பளத்தை பெறுவதற்காக செலவு பண்ணக்கூடியதை கழித்து விட்டு என்ன வருதோ அதான் உங்களுடைய வருமானம். அதுக்கு தான் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். வருமானத்துக்கு ஜக்காத் அடிப்படை தான். 120 நாள் மனிதனின் கருவளர்ச்சி பற்றி தெளிவான ஹதீஸ் இருக்கையில் டிஎன்டிஜியில் மறு ஆய்வு என்ற பெயரில் 40 நாளிலேயே மனிதன் முழு வளர்ச்சி அடைகிறது என்று கூறினார்கள். ஆனால் குழந்தையை பராமரிக்கும் காலம் 30 மாதங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. மேலும் பால்குடி காலம் 24 மாதங்கள் என்றும் சொல்கிறது. எனவே இதன் அடிப்படையில் பால்குடி காலம் 24 மாதங்கள் எனில் கருப்பையில் மீதமுள்ள 6 மாதங்கள் குழந்தையாக இருக்கிறோம் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்தி விடுகிறது. எனவே டிஎன்டிஜே சொல்லும் 40 நாள் முதலே குழந்தை உருவாகிவிடும் என்பது பொருத்தமாக இல்லை. இதை சொன்னால் ஜமாத்து சொல்வதுதான் சரி என்று கண்மூடித்தனமாக பேசும் சகோதரர்களுக்கு உங்கள் விளக்கம் என்ன? தெளிவான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் தரவும். டிஎன்டிஜேயில் பல மாதங்களாக இந்த கேள்வியை கேட்டும் இதுவரைக்கும் பதில் தரவில்லை, இதற்கு சரியான விளக்கத்தை தாங்கள் என்று சொல்லி அதிரை அபு அம்மார் என்பவர் வந்து கேட்குறார். அதாவது இந்த ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டாங்களே கருக்கலைப்பு சம்பந்தமாக, அதிலே நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், நான் 120 நாளில் தான் மனிதன்கிற ஒரு நிலைக்கு அந்த உயிர் வருது. அதுக்கு முந்திலாம் என்ன வளர்ச்சி இருந்தாலும் மனித உயிர் ஊதப்படலைன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முந்தின காலத்தில் வந்து கருக்கலைப்பு செஞ்சீங்கன்னு சொன்னால் குழந்தையை கொன்ற குற்றம் வராது, கேடு செஞ்சுக்கிட்டீங்கன்னு குற்றம் வேண்டாம் வருமே தவிர குழந்தையை கொன்றீர்களுங்கிற குற்றம் வராது என்று நம்ம பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறோம்ல. இதை மறுத்து நினைஞ்சாங்கன்னு கேட்டால் டிஎன்டிஜியில் 40 நாள்லேயே குழந்தை முழு வடிவம் பெற்று விடும்னு போட்டிருந்தார்கள். தப்பாக அர்த்தம் செஞ்சு அதில் என்னெல்லாம் வந்து பைத்தியம் விளையாண்டு இருந்தாங்க என்பதெல்லாம் விலக்கி
நானே ஒரு மறுப்பு போட்டேன், அவங்களுடைய ஒவ்வொரு வாதத்தையும் போட்டு போட்டு நினச்சிக்கிறேன், மறுப்பு போட்டாச்சு. அந்த மறுப்புக்கு இது வரைக்கும் மறுப்பு வரல. அது ஏற்கனவே பதில் சொன்ன ஒரு விஷயந்தான். அந்த மறுப்புடைய லிங்க்கை வேணால் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன். நீங்கள் பார்த்து என்ன செய்யுங்க, அந்த ஆர்டிக்கலை நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் அவங்க சொன்ன எல்லாத்துக்குமே நம்ம மறுப்பு கொடுத்துருக்குறோம். அந்த மறுப்புக்கு அவங்கள்ட்ட இருந்து என்ன வரல, ரிப்ளை வரல. அது போக இவர் என்ன செய்கிறாருன்னா இன்னொரு கேள்வி அவங்கள நோய் கேட்குறாரு. இது புதுசாக இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டால், அதாவது குரானில் வந்து இவர் சொல்கிற விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் பதில் சொல்கிறேன். குரானில் வந்து பால் குடிக்கும் குழந்தைக்கு பால் ஊற்றுதல் 2 வருஷம் அப்படின்னு குரானில் இருக்குது. இன்னொரு இடத்துல குழந்தைக்கு பாலூட்டுவதையும் கற்பத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது 30 மாதம் என்று வருகிறது. அப்படின்னா பாலூட்டுற காலம் 2 வருஷத்தை கழிச்சிட்டீங்க என்று சொன்னால் கற்பத்தில் இருக்கிற காலம் 6 மாதம்னு வருது. கற்பத்தில் இருக்கிற காலம் என்பது 6 மாதம் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்படித்தான் அர்த்தமாகுது. ஒரு வசனம் சொல்லுது குழந்தையுடைய பாலூட்டுற காலம் வந்து 2 வருஷம். ஒல் வாலிதாத்து யுர்லியுன அவுலாதகுன்ன ஹவுலைனி காமிலைனி, தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு 2 வருடங்கள் பூரணமாக பாலூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்போ பாலூட்டுற காலம் என்னது, 2 வருஷம். இன்னொரு இடத்துல வந்து ஹம்லுஹு ஃபிசாலுஹு சலாசுன ஷஹரா, கர்ப்பமாக இருப்பதும் அந்த பாலூட்டுவதும் சேர்த்து 30 மாதம். அப்போ 30 மாதத்தை 2 விஷயத்தை சேர்த்து சொல்லப்படுது. அதில் வந்து அந்த கர்ப்ப காலம் எவ்வளோன்னு வந்திருக்குது, பாலூட்டுற காலம் எவ்வளோன்னு வந்திருக்குது, 2 வருஷம் வந்திருக்குது. அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலமாக இஸ்லாம் சொல்லக்கூடியது 6 மாதம் தான் சொல்லுது. கர்ப்பத்தில் இருக்கக்கூடியது 6 மாதம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதை 6 மாதம் இல்லையே, ஏறக்குறைய 10 மாதம் 9 மாதத்துக்கு மேலே தானே நம்ம கர்ப்பம்லாம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிற கணக்குப்படி எவ்வளோ வருது, 6 மாதம் தானே வருதுன்னு வரும்பொழுது தான் அந்த ஹதீஸை வச்சு மனிதனாக இருக்கக்கூடிய காலம் 6 மாதம்தான். அதுக்கு முன்னாடி ரூஹு ஊதப்படலை. ரூஹு ஊதப்படாத அந்த 4 மாதத்தை அந்த 120 நாளை கழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கற்பத்தில் இருக்கிற மனிதனாக கற்பத்தில் இருக்கிற காலம்ங்கிறது எவ்வளவுதான், வந்து 6 மாதம்தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்மளும் கொடுத்துருக்குறோம். அதனால தான் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான். ஏன்னா கர்ப்ப காலங்கிறது 6 மாதம்னு எந்த ஒரு காலத்துலையும் மக்கள் நம்பவே இல்லை. ரசூல்லா காலத்தோட யாரும் நம்பவே இல்லை. அப்படி இருக்கும்போது குரான் வேணும்னே சொல்லுது கர்ப்ப காலம் வந்து 6 மாதம். ஏன் அப்படி சொல்லுதுன்னு கேட்டால், கர்ப்பத்தில் நீங்கள் 9 மாதம் இருந்தாலும் முதல்ல 3 மாதம் இருக்கிற 4 மாதம் 120 நாள் 4 மாதமா 10 மாதம் கர்ப்பத்தில் நீ இருந்தாலும் முதல் 4 மாதம் வந்து நீ மனிதனாக இருக்கவில்லை. மனிதனுக்கான உயிர் உனக்கு ஊதப்படவில்லை. மனித உயிர் ஊதப்பட்டதுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனாக கருவில் இருக்கிறது 6 மாதம்தான். அப்படி இருக்கிறதுனால தான் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான் என்ற ஒரு விளக்கத்தை நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். அப்படி தான் விளங்க முடியும். இல்லாட்டி 6 மாதங்கிற கற்பனை இல்லையே, அந்த காலத்தில் அந்த நம்பிக்கை மக்களுக்கு இல்லையே, வேணும்னு இஸ்லாம் அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் அப்போ இஸ்லாம் எதை கணக்கில் எடுக்குன்னு கேட்டால் முதல் 4 மாதத்தை மனித கருவாக எடுக்கவே இல்லை. 4 ரூஹு ஊதப்பட்டதுக்கு பிறகு உள்ளது தான் ஒரு கருவாக எடுத்துக்கொள்ளுது. அப்படிங்கிறதுனால இந்த வசனத்தின் படி பார்த்தா 40 நாளில் எப்படிப்பா முழு உருவம் வரும்னு அவர் கேட்டிருக்காரு. இவர் இதை சொல்லி டிஎன்ஜியில் கேட்குறாரு. அல்லாஹ் குரானில் வந்து 6 மாதங்கிறான 6 மாதமாகத்தானே மனிதனாகவே அந்த குழந்தை வருகிறது. 6 மாதத்துக்கு முந்தின ஒரு 4 மாதம் வந்து மனுஷனா இல்லையே, அது இந்த குரான் வசனத்திலிருந்தே விளங்குத, நீ எதுக்கு இப்படி தப்பாக சொல்கிறீங்கன்னு விளக்கம் கேட்டாராம். அவங்க பதில் சொல்லலைங்கிற நல்லா தான் கேட்டிருக்கிறாரு. அவங்க பதில் சொல்லலை. அவங்க எதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு நம்ம பதில். அதான் இமாம் ஜமாத்து சமகால கேள்வி பதில் நிகழ்வில் சில வாரங்களுக்கு முன்பு இமாம் ஜமாத் தொழுகையில் கடைசி இருப்பில் அத்தையாத்து செலவாத்து துவா 3ம் கட்டாயம் ஓதப்பட வேண்டும். நாம் ஓதி முடிப்பதற்குள் இமாம் சலாம் கொடுத்தால் கூட அத்தையாத்து செலவாத்து துவா 3ஐயும் நிவர்த்தி செய்துவிட்டு தான் தொழுகையை முடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். இதில் எனது கேள்வி 4 ரக்காத்து தொழுகையில் 2வது ரக்காத்தில், அதாவது முதல் இருப்பில் இந்த 3ஐயும் கண்டிப்பாக ஓத வேண்டுமா? அப்படி ஓதத்தான் வேண்டுமென்றால் இமாம் அதற்கான நேரத்தை தரவில்லை என்றால் என்ன செய்வது? முழுமையான விளக்கத்தை தரவுன்னு கேட்குறாரு. அதாவது ஒருத்தர் அத்தையாத்து ஓதிட்டு இருக்கிறாருங்க. ஓதிட்டு இருக்கும் பொழுது அத்தையாத்து மட்டும்தான் ஓதிருக்கிறாரு, செலவாத்தை ஓதலை. இமாம் சலாம் கொடுத்துட்டாரு. இப்போ உடனே சலாம் கொடுக்குறதா மீதியை ஓதுறதான்னு கேள்வி வரும் பொழுது இவருக்கு பின்னாடி தான் கடைசி, இதுக்கு பின்னாடி தொடர்ச்சி இல்லை. அப்போ நம்ம இமாம் ஃபாலோ பண்ணணும். அவர் நம்ம சலாம் கொடுத்துட்டா கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம அப்படி முழுசாக ஓதி முடிச்சுட்டு கடைசியாக சலாம் கொடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. நடுவில் செய்யும்போது என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும். நடுவில் உள்ள விஷயத்துக்கு நடுவில் 2வது முதல் இருப்பில் உட்காந்துருக்கேன்னு வைங்க, அப்போ நீங்கள் வந்து ஓதி முடிச்சுட்டு தான் வர வேண்டிங்கன்னா அவர் அடுத்த ஒரு ரக்காத்தையும் போய் எந்திரிச்சு முடிச்சிடுவார்.
நீ உட்காந்து இந்த பின்பற்றுதல்ங்கிறது மிச்சம் இருக்குது வேறு ரக்காத்துகளில். கடைசி ரக்காத்துகளில் அவரை பின்பற்ற வேலை ஒன்றுமே இல்லை. சலாம் கொடுத்ததோட அவருடைய உறவு முடிந்து விட்டது. நம்ம என்ன செய்யணும்? அத்தையாத்தை முழுசாக ஓதி முடிச்சுட்டு நம்ம சலாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ என்ன கேட்குறாருன்னா, இடைப்பட்ட இருப்பு இருக்குல்ல, அந்த இருப்பினை அப்படித்தான் செய்யணுமான்னு கேட்குறாரு. இடைப்பட்ட இருப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அத்தையாத்து மட்டும் ஓதுறது தான் மார்க்கத்தில் உள்ளது. அதை ஓதிடுறீங்க. செலவாத்து ஓதணுங்கிற ஒரு கருத்தும் ஒரு சில அறிஞர்கிட்ட இருக்குன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சேர்த்து ஓதிக்கிறணும். அப்படி ஓதின பிறகு அந்த துவாக்கள் ஓதுறதுலாம் இருக்குல்ல, அது முதல் இருப்பு கிடையாது. அதை ஓத முந்தியே அவர் எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அந்த செலவாத்தையும் ஓதத்து அத்தையாத்தையும் ஓதி செலவாத்தையும் ஓதிட்டு என்ன செய்யணும்? ஃபாலோ சின்ன வித்தியாசம் முன்ன பின்ன வந்தால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் அதை அத்தையாத்து செலவாத்து துவா எல்லாம் ஓதி முடிக்கிறதுக்குள்ள அவர் இன்னும் 2 ரக்காத்தை முடிச்சு அப்படி போயிடுவார்னு சொன்னால் இமாமை ஃபாலோ பண்ணுதான்னு ஒன்று இருக்குல்ல. இமாம் ஏற்படுத்தப்பட்டது பின்பற்றப்படுவதற்கு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அவர் செய்கிற மாதிரியே நீ செஞ்சுக்கிட்டு போகணும். சின்ன வித்தியாசங்கள் வரும். சின்ன வித்தியாசங்கள் என்ன செய்யும்? ஒரு வருமே தவிர ஒரு 2-3 கட்டத்தை தாண்டுற அளவுக்கு வித்தியாசம் வரக்கூடாது. வந்தால் நீங்கள் இமாமை ஃபாலோ பண்ணலான்ட்டு ஆயிரும். அப்போ இமாமை பின்பற்றுதல் என்பது வராத அளவுக்கு, அதை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதை பின்பற்றணும். அல்லது அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன்றும் ஓத விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் அத்தஹியாத்துல் இல்லாஹிங்கிறீங்க, 2 ரக்காத் எந்திரிச்சிடறாரு. நிறைய பேர் அப்படி தானே செய்கிறாங்க. ருக்குக்கு போகிறாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க. ஒரு தடவை கூட சுப்ஹான ரப்பியல் அலான்னு உங்களை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தொழக்கூடியவர்களாக இருந்தார்களே ஆனால் நீங்கள் அத்தஹியாத்துன்னு பாதி ஓதிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டாரா, நீங்கள் என்ன செய்யணும்? இவர்கிட்ட நான் விலகிக் கொள்கிறேன், நான் தனியாக தொழுகிறேன், தனியாக தொழ வேண்டியதான். நீங்கள் அவர் தொழுகையுடைய அவசியமான ஒன்றை ஓதக்கூட அவகாசம் தராமல் அவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக முடித்தார்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு பிறகு இந்த ஜமாத்தில் நான் இப்போ நான் விலகி கொண்டேன், மனசால் நீயத் பண்ணிட்டீங்கன்னா விளையிட்டீங்க, அவ்வளோதான். நீங்களா அத்தையாத்தை ஓதி முடிச்சுட்டு அவரை ஃபாலோ பண்ணாமல் நீங்களா தனியாக ஓதி என்ன செய்யணும்? பின்பற்றன்னு அதாவது தொழுகைகளை பாதிக்கும் அளவுக்கு இமாமை பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்ற வந்தால் நீங்கள் இமாமை விட்டு பிரிந்துறதுக்கு மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கிறது. ஒரு ஆள் தொழுகை நீட்டி தொழுதார் என்பதற்காகலாம் சஹாபாக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. பெருசாக தொழுகிறாருன்னு என்ன செய்கிறாங்க? இந்த ஆள் பெருசாக தொழுறாருன்னு பாதியிலே நுழைஞ்சு தனியாக தொழுது ஒருத்தர் போயிட்டாரு. ரசூல்லா நீட்டி தொழுதார், அவர் தான் கண்டிச்சாங்க. அதனால இமாம் நம்முடைய கடமைகளை செய்வதற்கூட அவகாசம் தராத அவசர இமாமா இருந்தாரே ஆனால் நீங்கள் உங்கள் கடமையான விஷயங்களை ஓத வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் இதோடு ஜமாத்தை நான் கட் பண்ணி கொள்கிறேன், இதுக்கு பிறகு உள்ள விஷயத்தை நான் தனியாக தொழுகிறேன், அதே வருஷம் 2 ஒன்று நீங்கள் தனியாக தொழுவுங்க. அப்போ அந்த கடமையை நிறைவேற்றிடுவீங்க. அது கடமையெல்லாம் செஞ்சதுக்கு சின்ன வித்தியாசம் தான் வரேன், ஒரு 2 வரி ஓரக்குள்ளே எந்திரிச்சு ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும் என்று சொன்னால் ஓதிருங்க, அவ்வளோதான். அப்போ அவ்வளோதான் அந்த கேள்வி. அவங்க யூகேலேருந்து அனுப்பின, லண்டன் அனுப்பின 13 கேள்விகள் அனுப்பியிருந்தாங்க. 13க்கும் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லி முடித்து விட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.